கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे. இப்போ நம்ம ஒரு செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். अभी एक संदेश के अंदर हम जाएंगे. நம்ம தொடர்ந்து யூதாவின் புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். हम लगातार जो है यहूदा के विषय में देख रहे हैं. யூதாவின் புத்தகத்துல இருந்து நம்ம இன்னும் முடியவே இல்ல. அது यहूदा का पुस्तक जो है अभी तक समाप्त नहीं हुआ है. போன வாரம் நம்ம 14ஆம் வசனத்தை பார்த்தோம். पिछले हफ्ते में हम 14वें वचन को देखे. இன்னைக்கு டைரக்டா 17ஆம் வசனத்துல ஜம்ப் பண்ண போறோம். अभी हम डायरेक्ट 17 में जाने वाले हैं. பாருங்க, யூதா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यहूदा पहला अध्याय उसमें 17वें वचन को हम पढ़ेंगे. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பாருங்க, இங்க யூதா ஒரு காரியத்தை சொல்றார். यहूदा एक ऐसी बात कहता है. நம்ம இதுவரைக்கும் நம்ம யூதாவின் புத்தகத்தை 1 by 1 நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். अभी तक यहूदा के किताब में से हम एक एक करके पढ़ते आ रहे हैं. அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் हर चीजों में எப்படி இந்த பொல்லாத ஜனங்கள் இந்த நம்ம மத்தியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். किस तरह ये दुष्ट लोग हमारे बीच में जुड़े हुए हैं करके हम देखते हैं. அவங்களால தேவனுடைய நாமம் எப்படி தூஷிக்கப்படுது அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தோம். उनकी वजह से परमेश्वर का नाम का निंदा कैसे होता है वो हम देख रहे थे. அவங்களுக்கு நீதியான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்ங்கறத பார்த்தோம். उनको जरूर दंड मिलेगा ये भी हमने देखा. அதே மாதிரி ஏனோக்க பற்றி போன வாரம் பார்த்தோம். हनोक के बारे में पिछले हफ्ते हमने देखा. அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். उसने मृत्यु को चका नहीं, वो ऐसे ही उठा लिया गया. ஏனோக்கு கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுறார். हनोक परमेश्वर के आगमन के बारे में बोलता है. ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருவார். वो हजारों के संख्या में जो पवित्र लोग हैं उनके साथ आएगा. ஆனா அந்த வருகை வர்றதுக்கு முன்னாடியே लेकिन वो आगमन से पहले கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டு சென்றார். परमेश्वर हनोक को उठा लेता है. அவன் மரணத்தை காணவில்லை. वो उसने मृत्यु को नहीं देखा. அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். वो उसे परमेश्वर ने उठा लिया. அத பற்றி நம்ம பார்த்தோம். उसके बारे में हमने देखा. இன்னைக்கு நம்ம आज யூதா ஒரு வார்த்தை சொல்றார். यहूदा एक शब्द कहता है. அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். और प्रेरित जो पहले बताए उन बातों को याद करो. யெகோஷுவாவுடைய அப்போஸ்தலர்கள் यहोशुआ के प्रेरित அவங்க மூலமா சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறணும். उनके द्वारा बोला गया उस शब्दों को स्मरण करना है. அவங்க என்ன சொன்னாங்க? उन्होंने क्या कहा? எந்த காரியத்தை குறித்து பேசினாங்க? किस चीज के बारे में बोले? பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். अगले वचन को हम पढ़ेंगे. யூதா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். यहूदा का पहला अध्याय 18 वचन को. கடைசி காலத்திலே தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है. யூதா சொல்றார், यहूदा कहता है பரியாசக்காரர் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்காங்க. ठट्टा करने वाले उठेंगे करके प्रेरितों ने कहा है. பரியாசக்காரர் இந்த கடைசி நாட்கள் எழும்புவாங்க. और ठट्टा करने वाले इस आखिरी दिनों में उठेंगे. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் हर परमेश्वर का बच्चे அவங்க வாழ்ற நாட்கள் வந்து கடைசி நாட்கள்ங்கிற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. वो जो जी रहे थे वो आखिरी समय करके ऐसा एहसास उनके मन में था. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கும்போது, प्रेरित पौल को अगर लेंगे तो நாம் எல்லாம் மரிக்க போவதில்லை, हम मरेंगे नहीं, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம், एक क्षण में ही हम रूपांतर हो जाएंगे. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும். और जो नाशवान शरीर है वो विनाश को धारण करेगा. அது அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்த்தார். वो प्रेरित पौल उसे उसकी इंतजार किया. இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தார். ऐसी घटना होगी करके उसने इंतजार किया. இந்த எதிர்பார்ப்பு इस इंतजार को ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கண்டிப்பா இருக்கணும். हर किसी के अंदर जरूर होना चाहिए. பாருங்க, இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் अगर ये इंतजार होगा கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கும். जरूर आशीष होगा. பாருங்க, அதுக்காக इसके लिए இந்த இப்போ நம்ம மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்றோம்னு வைங்களேன். तो रूपांतर होने वाले हैं करके बोलते हैं. அப்படி சொல்ற ஒருத்தன் வந்து செத்து போயிட்டாருன்னு வைங்க. ऐसे बोलने वाला एक व्यक्ति मर गया समझो. அப்ப ஜனங்கள் என்ன சொல்வாங்க? तो लोग क्या सोचेंगे? மறுரூபமாயிருவோம்னு சொன்னாங்க. उसने कहा कि रूपांतर हो जाएंगे. செத்தே போயிட்டான் அப்படி वो சொல்லுவாங்க. मर गया. இவங்க தான், यही लोग, இவங்கள பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. इनके बारे में ही प्रेरित कहते हैं பரியாசக்காரர், ठट्टा करने वाले. உங்களுடைய விசுவாசத்தை பரியாசம் செய்வாங்க. आपके विश्वास की ठट्टा उड़ाएंगे. நீங்க எந்த அப்போஸ்தலனுடைய வார்த்தையில் மேல நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்க? प्रेरित के शब्दों पर आपने विश्वास रखा है. உங்களுடைய விசுவாசம் நல்லது. आपका विश्वास अच्छा है. இந்த விசுவாசத்தை பரியாசம் பண்ணக்கூடிய பரியாசக்காரர்கள் எந்திப்பாங்க. इस विश्वास को ठट्टा करने वाले उठेंगे. நீங்க விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போக வேண்டாம். आप विश्वास से उतर मत जाना. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. विश्वास में स्थिर रहना है. என்ன நடந்தாலும் சரி, कुछ भी क्यों
क्यों ना हो, விசுவாசத்துல தைரியமா இருங்க. विश्वास के अंदर धैर्य से रहना है। தேவன் செயல்படுவார். परमेश्वर क्रिया करेगा, அந்த விசுவாசம் நம்மட்ட वो காணப்படணும். विश्वास हमारे बीच में दिखाई देना ஆனா है। கடைசி நாட்கள்ல लेकिन आखिरी समय में பரியாசக்காரர் எந்திப்பாங்க. वो टट्टा करने वाले उठेंगे। எதை பரியாசம் பண்ணுவாங்க? किस चीज की टट्टा करेंगे? உங்களுடைய விசுவாசத்தை தான் பரியாசம் பண்ணுவாங்க. आपके विश्वास की ही टट्टा करेंगे। தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுவாங்க. परमेश्वर की प्रतिज्ञा को टट्टा उड़ाएंगे। கர்த்தர் இப்படி சொன்னாரு, परमेश्वर ने ऐसा कहा, இப்படி இப்படி நடக்கலையே, लेकिन ऐसा नहीं होता है, அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. ऐसे बोलकर टट्टा उड़ाते हैं। பாருங்க, இப்படி பரியாசக்காரர் இந்த உலகத்துல தோன்றுவாங்க. ऐसे टट्टा उड़ाने वाले इस संसार में होंगे। உங்களுடைய விசுவாசத்தை பரியாசம் பண்ணுவாங்க. आपके विश्वास की टट्टा उड़ाएंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுவாங்க. परमेश्वर की प्रतिज्ञा की टट्टा उड़ाएंगे। இந்த உலகம் பரியாசக்காரரால் நிறைந்திருக்கும். ये संसार टट्टा उड़ाने वालों से भरा हुआ होगा। ஆனா நம்ம பரியாசக்காரரா மாறிட கூடாது. लेकिन हम टट्टा उड़ाने वाले नहीं बनना है। நீங்க யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. आप किसी के टट्टा मत उड़ाइए। 24 மணி நேரம் ஜெபம் சொல்றான். 24 घंटा प्रार्थना कहता है, ஆனா அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. लेकिन उसका जीवन ऐसा है। பரியாசம் பண்ணாதீங்க. टट्टा मत उड़ाइए। அவன் மணிக்கணக்கா ஜெபத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். वो घंटों प्रार्थना में रहता है करके कहता है, ஆனா எப்படி இருக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. लेकिन उसका जीवन कैसा है देखो। பரியாசம் பண்ணாதீங்க. टट्टा मत उड़ाओ। நீங்க யாரையும் பரியாசம் பண்ண கூடாது. आप किसी को भी टट्टा नहीं उड़ाना। பரியாசம் பண்றதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. टट्टा उड़ाने के लिए परमेश्वर ने आपको चुना नहीं है। உங்களை கர்த்தர் விசுவாசத்துல பலப்படுவதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். विश्वास में बलवान होने के लिए परमेश्वर ने चुना है। ஆனா இந்த கடைசி நாட்கள்ல लेकिन इस आखिर समय में பரியாசக்காரர் கண்டிப்பா எந்திப்பாங்க. टट्टा करने वाले जरूर उठेंगे। எதை குறிச்சு பரியாசம் பண்ணுவாங்க? किसके बारे में टट्टा उड़ाएंगे? உங்களுடைய நம்பிக்கையை வச்சு பரியாசம் பண்ணுவாங்க. आपके विश्वास के ऊपर टट्टा उड़ाएंगे। அடுத்தாப்புல உங்களுடைய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுவாங்க. परमेश्वर की प्रतिज्ञा को टट्टा उड़ाएंगे। இது எல்லாமே நடக்கும். ये सब कुछ होगा। ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க. लेकिन आप निराश नहीं होना है। அப்போஸ்தலர்கள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். प्रेरितों ने जो शब्द कहा उसकी स्मरण करो। அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? प्रेरितों ने क्या कहा? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் दूसरा पत्रस 3रा अध्याय 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3रा अध्याय 2रा वचन। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், यहाँ पत्रस कहता है, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் पवित्र भविष्यद्वक्ताओं के द्वारा पहले ही जो बताया गया उस शब्द, இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் எங்களுடைய கட்டளைகளையும் और उद्धार की जो परमेश्वर है उसके जो प्रेरित हम हैं हमारी आज्ञाओं को, ரெண்டு காரியத்தை சொல்றார். 2 चीजों को बताता ஒன்னு है। தீர்க்கதரிசிகள், एक भविष्यद्वक्ताएं, இன்னொன்னு கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். और परमेश्वर के प्रेरित हम लोग करके कहता है। எங்களுடைய கட்டளைகளையும் हमारे वचनों को நீங்கள் நினைவு கூற வேண்டும். स्मरण करना है। ரெண்டு காரியத்தை நினைவு கூற சொல்றார். 2 चीजों को स्मरण करने के लिए कहता ஒன்னு है। தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள், एक भविष्यद्वक्ता के शब्द, அடுத்தது அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள். और अगला प्रेरितों का शब्द। இந்த ரெண்டு பேருடைய வார்த்தையும் நீங்க நினைவு ये கூறணும். दोनों के शब्द को स्मरण करना है। பாருங்க, பைபிள்ல ஒரு காரியம் இருக்குது. कलाम में एक शब्द है। ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாருன்னா, एक भविष्यद्वक्ता एक भविष्यवाणी करता है तो அவருக்கு பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு தீர்க்கதரிசி தோன்றினாலும் சரி, उसके बाद कितने भी साल के बाद भविष्यद्वक्ता क्यों ना आए, அவர் சொன்ன தீர்க்கதரிசிக்கு விரோதமான தீர்க்கதரிசி சொல்ல மாட்டார். उसने जो भविष्यवाणी किया उसके विरुद्ध में भविष्यवाणी नहीं आएगी। அப்படி வந்தது அப்படின்னா यदि वैसा आया तो அது கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி அர்த்தம். वो झूठा भविष्यद्वक्ता है। அதே மாதிரி वैसे ही அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு प्रेरितों ने जो बोला उस शब्द को விரோதமா ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருன்னா, विरुद्ध में कोई प्रचार करता है तो அவர் கள்ள அப்போஸ்தலன்னு சொல்லி அர்த்தம். वो झूठा प्रेरित है ऐसा मतलब है। சோ ரெண்டு காரியத்தை உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். 2 चीज को मैं अलग करके दिखाता हूँ। ஒன்னு தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், एक भविष्यद्वक्ताओं के द्वारा बोला गया शब्द, இன்னும் கர்த்தருடைய அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, और दूसरा प्रेरितों जो प्रेरित है परमेश्वर के प्रेरित है उनके द्वारा बोले गए शब्द நீங்கள் நினைவு கூற வேண்டும். स्मरण करना है। அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். इसी को यशायाह भविष्यद्वक्ता ने भी कहा। ஏசாயா 8ஆம் அதிகாரம் यशायाह 8वां अध्याय அதுல 20ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 20वें वचन को हम अगर हम पढ़ेंगे வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்.
இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. சோ வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். तो कलाम को और गवाही को स्मरण करना है. இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க கவனிக்கணும். ये दोनों चीजों को स्मरण करना है. அவரு சாட்சி ஒன்னு வந்து வேதத்தை நம்ம கவனிக்கணும். एक कलाम को ध्यान देना है. அடுத்தது சாட்சியாகமத்தை கவனிக்கணும். और गवाही को ध्यान देना है. இந்த ரெண்டு படி ஒருத்தர் பேசாவிட்டால் यदि वो दोनों के अनुसार एक व्यक्ति बोलता नहीं है तो அவனுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. उसको भोर का सूरज की रोशनी नहीं मिलेगा. இன்னைக்கு உங்களுக்குள்ள வெளிச்சம் வேணும்னா आज यदि आपके अंदर रोशनी होना है, அந்த விடியற்காலத்து வெளிச்சம் வேணும்னா वो भोर का रोशनी अगर चाहिए, நீங்க வேதத்தையும் கவனிக்கணும், आप वचन को भी ध्यान देना है சாட்சியாகமத்தையும் கவனிக்கணும், और गवाही को भी ध्यान देना है, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையும் கவனிக்கணும், भविष्यद्वक्ताओं के वचन को भी ध्यान देना है, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளும் நினைவு और கூறணும். प्रेरितों के वचनों को भी ध्यान देना है. இந்த வார்த்தைகளின்படியே சொல்லாவிட்டால் इस वचनों के अनुसार यदि नहीं बोलेंगे तो அவங்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. वो भोर का रोशनी उनके लिए नहीं है. இந்த ரெண்டு காரியத்தையும் கவனிச்சு நம்ம போகணும். முன்னாடி ये दोनों चीजों को हम ध्यान देकर जाते समय, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். दोनों बहुत महत्वपूर्ण चीज है. நிறைய பேர் வந்து நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. कुछ लोग नए करार का विश्वासी करके बोलेंगे. நீங்க நம்ம எல்லாரும் நியூ டெஸ்டமென்ட் பிலீவர் தான். हम सभी लोग नए करार के विश्वासी हैं. ஆனா வேதத்தையும் கவனிக்கணும். लेकिन कलाम को भी ध्यान देना है. வேதம் எனக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் வேண்டாம், जुना करार मुझे नहीं चाहिए, எனக்கு நியூ டெஸ்டமென்ட் மட்டும் போதும்னு சொன்னா मुझे केवल नया करार काफी है बोलेंगे तो அவங்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் கிடைக்காது. उनको भोर का रोशनी नहीं मिलेगा. ரெண்டையும் கவனிக்கணும். दोनों को ध्यान देना है. வேதத்தையும் கவனிக்கணும், कलाम को भी ध्यान देना है, சாட்சியாகமத்தையும் கவனிக்கணும், और व्यवस्था को भी ध्यान देना है. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையும் நினைவு கூறணும், भविष्यद्वक्ताओं के शब्दों को भी याद करना है, அப்போஸ்தலருடைய வார்த்தையை நினைவு கூறணும். और प्रेरितों के शब्दों को भी ध्यान करना இது है. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये दोनों महत्वपूर्ण चीज है. அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மளுக்கு இது ரொம்ப அருமையா சொல்றார். और प्रेरित पतरस जो है हमें बहुत स्पष्ट रूप से बताता है. நம்ம ரெண்டையும் கவனிச்சு பார்க்கணும். हम दोनों को स्मरण करना है. இங்க அப்போஸ்தலர் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க? प्रेरित हमें क्या बोले? கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் எந்திப்பாங்க. आखिरी दिनों में टट्टा करने वाले उठेंगे. பரியாசக்கார் என்ன? टट्टा करने वाले क्या है? இவங்களுக்கு வாக்குத்தத்தத்து மேல நம்பிக்கை இல்லை. ये व्यवस्था के ऊपर विश्वास नहीं करते. அற்புதங்கள் மேல நம்பிக்கை இருக்காது. चंगाई के ऊपर विश्वास नहीं होगा. வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்காது. वचनों के ऊपर विश्वास नहीं होगा. சுருக்கமா சொல்ல போனா अगर ऐसे शॉर्ट में बताएंगे तो அவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க, वो मसीही रहेंगे, ஆனா விசுவாசம் இருக்காது. लेकिन विश्वास नहीं रहेगा. பாருங்க, எல்லாமே யெகோஷுவாவை சிலுவையில் அறைஞ்சது யாரு? यहोशुआ को किसने क्रूस पे चढ़ाया? யார் ஒப்பு கொடுத்தா? किसने सौंप दिया? அவருடைய சொந்த ஜனங்கள் उसके अपने ही लोग யெகோஷுவாவை பரியாசம் பண்ணாங்க. यहोशुआ की टट्टा उड़ाए. நீர் தேவனாமே, तू परमेश्वर है, நீ தேவனுடைய குமாரனானால் तू परमेश्वर का पुत्र है तो சிலுவையில இருந்து கீழே இறங்கும். क्रूस से नीचे उतर. அவர் எலியாவை கூப்பிடுற மாதிரி இருக்குது. वो एलिया को बुलाता है. எலியா வந்து காப்பாத்துறா இல்லையான்னு பாப்போம். एलिया आके बचाता है क्या नहीं देखेंगे. பரியாசக்காரர் யாரா இருந்தாங்க? वो टट्टा करने वाले कौन थे? அதே யூத ஜனங்கள் தான் பரியாசம் பண்ணாங்க. वही यहूदी लोग टट्टा उड़ाए. இன்னைக்கு வெளியில உள்ளவங்க உங்களை பரியாசம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. आज बाहर के लोग आपकी टट्टा उड़ाएंगे ऐसे मत सोचिए. இதே கிறிஸ்தவ ஜனங்கள் தான் பரியாசத்துக்கு வருவாங்க. यही मसीही लोग ही टट्टा उड़ाएंगे. பாருங்க, இந்த அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ये प्रेरितों का शब्द क्या कहता है? கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் எந்திப்பாங்க. आखिरी दिनों में टट्टा करने वाले उठेंगे. அப்போஸ்தலர்கள் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. प्रेरित ये चीजों को बोले हैं. இதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். इसे स्मरण करना है कहता है. யூதா அருமையா வார்த்தைகளை சொல்றார். यहूदा एक बड़ाई अच्छे रूप से वचन को बताता है. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னார். इसलिए उसने शुरू में ही कह दिया. யூதா 1 வசனத்தை பார்க்கும்போது पहले अध्याय के दूसरे वचन में பொதுவான ரட்சிப்பை குறித்து பேசுறேன்னு சொல்லி சொன்னார். उस सार्वजनिक उद्धार के बारे में बोलता हूं ये बोला. அந்த பொதுவான ரட்சிப்பு, सार्वजनिक उद्धार, அந்த விசுவாசத்தை பற்றி அவர் பேசுறார். विश्वास के बारे में बोलता है. இன்னைக்கு அதே விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். आज वही विश्वास हमें चाहिए. விசுவாசம் இல்லன்னா यदि विश्वास नहीं है तो நீங்க பரியாசக்காரரா மாறிடுவீங்க. आप टट्टा करने वाले बन जाएंगे. அப்படிதானே ஆகும். ऐसे ही है ना. ஒருத்தர் ரொம்ப விசுவாசத்தோட இருக்காருன்னு வைங்க. एक व्यक्ति बहुत विश्वास के साथ है உங்க நம்மட்ட விசுவாசம் இல்லன்னு வைங்க, நீங்க நம்ம என்ன சொல்வோம்? और हमारे पास विश्वास नहीं तो हम क्या करेंगे? ஆமா, அவன் கடக்கான்.
हाँ वो रहे, அவன் அப்படிதான் பேசுவான், वो ऐसे ही बात करेगा எல்லாம் சரியா வழிக்கு வந்துருவான், और बाद में सही मार्ग पे आएगा, பரியாசம் பண்ணுவாங்க. टट्टाक उड़ाएंगे। ஆனா நீங்க உங்க விசுவாசத்திலிருந்து விழுந்துற வேண்டாம். लेकिन आप अपने विश्वास से नहीं गिरना। இந்த நாலா திசையில இருந்து பரியாசம் வரலாம், वो चारों तरफ से टट्टा उड़ाएंगे, உங்களுடைய விசுவாசத்தை பரியாசம் பண்ணுவாங்க, आपके विश्वास की टट्टा उड़ाएंगे, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுவாங்க. परमेश्वर की प्रतिज्ञा पर टट्टा उड़ाएंगे। ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசத்தை வைங்க. लेकिन परमेश्वर के वचन के ऊपर विश्वास को रखिए। பாருங்க, யூதா சொல்றாரு, यहूदा कहता है, அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். प्रेरितों से बोला गए शब्दों को स्मरण करो। அவங்க என்ன சொன்னாங்க? उन्होंने क्या कहा? பரியாசக்காரர் கடைசி நாட்கள்ல எந்திப்பாங்க. आखिरी समय में टट्टा करने वाले उठेंगे। நம்ம பரியாசக்காரரா இருக்க கூடாது. हम टट्टा करने वाले नहीं होना चाहिए। யாரையுமே பரியாசம் பண்ணாதீங்க. किसी को भी टट्टा नहीं उड़ाना। அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, वो अच्छे हैं या बुरा है, வேதத்தை படிக்காங்களோ படிக்கலையோ, वो कलाम को पढ़ते हैं या नहीं, ஜெபிக்காங்களோ இல்லையோ, प्रार्थना करते हैं या नहीं, நீங்க பரியாசம் பண்ணாதீங்க. आप टट्टा नहीं उड़ाना। நம்ம காரியம் நம்ம ஜெபிக்கணும், அவ்வளவுதான். हमारा काम यह है प्रार्थना करना। பாருங்க, அப்போஸ்தலர் இந்த பரியாசக்காரரை பற்றி என்ன तो சொல்லியிருக்காங்க? प्रेरित टट्टा उड़ाने वालों के बारे में क्या कहा है? உங்களுக்கு ஸ்கிரீன்ல வசனம் டிஸ்ப்ளே பண்றேன். स्क्रीन में मैं वचन बताता हूँ। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा पत्रस तीसरा अध्याय 3रा वचन. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहता है பரியாசக்காரர் வருவாங்க, टट्टा उड़ाने वाले आएंगे, அவங்க தன்னுடைய சுய இச்சையின்படி நடப்பாங்க, वो अपनी अभिलाषाओं के अनुसार चलेंगे, வேதத்தின்படி நடக்க மாட்டாங்க, कलाम के अनुसार नहीं चलेंगे, சுய இச்சையின்படி நடப்பாங்க. अपनी अभिलाषा के अनुसार चलेंगे। கடைசி நாட்கள்ல வரக்கூடிய இந்த பரியாசக்காரர் आखिरी समय में आने वाले ये टट्टा उड़ाने वाले அவங்க வேதத்தின்படி நடக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, कलाम के अनुसार चलने के लिए अपने आप को नहीं सौंपेंगे, சுய இச்சைக்கு ஒப்பு கொடுப்பாங்க, वो अपने अभिलाषाओं के लिए सौंप देंगे, அவங்களுடைய லாஜிக் இருக்கும், उनका अपना सोच होगा, அவங்களுடைய லாஜிக் பிரகாரம் பாப்பாங்க. उनके अपने सोच के हिसाब से देखेंगे। வேதம் லாஜிக் பிரகாரம் நடக்காது. कलाम आपके सोच के अनुसार, लॉजिक के अनुसार नहीं चलता। நீங்க லாஜிக்கல் நீங்க பாத்தீங்கன்னா आप लॉजिकल करके देखोगे, எல்லாமே இழந்துருவீங்க. सब कुछ खो जाओगे। பாருங்க, சயின்ஸ் தான் லாஜிக்க பத்தி பேசும். देखिए जो साइंस है वही लॉजिक के बारे में बात करता है, ஆனா நம்ம லாஜிக்க பத்தி பேசக்கூடாது. लेकिन हम लॉजिक के बारे में बात नहीं करना। யெகோஷுவா यहोशुआ லாஜிக்க மாத்த முடியும், लॉजिक को बदल सकता है। ஒரு சில உதாரணம் உங்களுக்கு சொல்றேனே. एक कुछ उदाहरण को बताता हूँ। ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரன் ஒருத்தன், एक भविष्यवक्ताओं का पुत्र, அவன் கோடாரி எடுத்து மரம் வெட்டிட்டு இருந்தான். वो कुराट से जाड़ काट रहा था। அவன் ஓங்கி இழுக்கும் போது वो जब खींचा, அந்த கோடாரி தண்ணில விழுந்துட்டு, वो कुराट जो है पानी में गिर गई। இப்போ இவன் என்ன செய்யன்ட்டு புரியல. अब क्या करूं, इसे समझ में नहीं आया, ஏன்னா அது கடனுக்கு வாங்கியிருக்கான், क्योंकि उसने उसे उधारी में लिया है। வெட்டிட்டு தாரேம்பான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கான். काट कर ला कर देता हूं करके बोला, இது அவன் திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும். इसे दोबारा लौटाना है। இப்போ அது தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு. अब वो पानी में गिर गया। எலிஷா வந்தாரு, एलिशा आया, வந்து என்னப்பா துக்கத்தோட இருக்க, तो क्या हुआ भाई, तू दुखित है? இப்படி ஆயி போச்சு. उसने कहा कि ऐसा हो गया। எந்த இடத்துல போட்ட? तो इसने पूछा कि किस जगह पे तूने डाला அந்த है? இடத்தை அவன் காமிச்சிருக்கான். उस जगह को उसने दिखाया। ஒரு கொப்பை உடைச்சு एक फांदी को निकाल அந்த कर தண்ணியில போட்ட உடனே उस पानी में डालते ही கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிட்டு, वो कुराट जो है टहलने लगा। அது இரும்பு வந்து மிதக்க ஆரம்பிச்சிட்டு, वो लोखंड जो है तैरने लगा। இது எப்படி லாஜிக்? ये क्या लॉजिक है? நீங்க லாஜிக்க பத்தி பேசுனீங்கன்னா, आप लॉजिक के बारे में बोलेंगे तो நான் உங்களை சொல்லல, मैं आपको नहीं बोल रहा हूँ। பரியாசக்காரங்க லாஜிக்க பத்தி தான் பேசுவாங்க. टट्टा उड़ाने वाले हैं, वो लॉजिक के बारे में बात करेंगे। அவங்க இது லாஜிக்கலா போனீங்கன்னா, अगर लॉजिक के हिसाब से जाएंगे, இந்த இரும்பு எப்படி மிதக்க முடியும்? ये लोखंड कैसा पानी में तैरेगा? இது இல்லாஜிக்கல் ஆயிட்ட, ये लॉजिकल नहीं है, இது லாஜிக்கல் ஸ்டேஜ்ல வர முடியாது. ये लॉजिक की स्थिति में नहीं आ सकता। தேவன் சயின்ஸை முறியடிக்க முடியும். परमेश्वर साइंस को तोड़ सकता है। சயின்ஸ் ஒண்ணும் கிடையாது. साइंस कुछ भी नहीं है। பாருங்க, இந்த புவியீர்ப்பு சக்தி இன்னைக்கு நம்மள பிடிச்சு வச்சிருக்குது. ये जो ग्रेविटेशनल फोर्स हमें पकड़ के रखा है, நீங்க எந்த பொருளை மேல போட்டாலும் आप कोई भी चीज को ऊपर डालेंगे तो அது கீழே விழதான் वो செய்யும். नीचे ही आएगा। இதுதான் லாஜிக். यही लॉजिक है। நியூட்டன்ஸ் லா இப்படிதான் சொல்லுது. न्यूटन का लॉ
ऐसे ही कहता है, நீங்க எந்த பொருளை மேல போட்டாலும் சரி आप कोई भी चीज को ऊपर डालेंगे तो அது கீழே விழும். वो नीचे गिरेगा। ஏன் கீழே விழுது? वो क्यों नीचे गिरता ஏன்னா है? புவியீர்ப்பு சக்தி அதை பிடிச்சு இழுக்கும். क्योंकि वो ग्रेविटेशनल फोर्स उसे खींचता है। இது லாஜிக். ये लॉजिक है। ஆனா लेकिन ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. एक बड़ा अद्भुत हुआ, கேரளால ஒரு அற்புதம் நடந்தது. केरला में एक अद्भुत हुआ। அப்போஸ்தலனாகிய தோமா प्रेरित तोमा அங்க கேரளால ஒரு பாகத்துல இறங்கி அங்க நிக்கும் போது केरला में एक बाग में उतरा, जब उतरे எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். सबको एक प्रश्न होगा, இந்த தோமா எதுக்கு கேரளாக்கு வந்தாரு? ये तोमा क्यों केरला गए? அவர் மொழி எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குமா? उसका भाषा सभी को समझ में आया होगा क्या? யூத ஜனங்கள் எல்லா இடத்துலயும் சிதறி இருந்தாங்க. यहूदी लोग सारे जगह में फंसरे हुए थे। அங்க யூதர்களை பார்க்க தான் அவர் வந்தாரு. वो यहूदियों को देखने के लिए ही वो आया। அவங்க மூலமா பிரஜாதிகளுக்கு செய்தி பரவுது. उनके द्वारा अन्य जात के अंदर संदेश आता है। அங்க தண்ணியில நின்னுட்டு இருக்கும்போது वो जब पानी में ठहरे थे, எல்லாரும் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. सभी लोग सूरज की पूजा कर रहे थे। அப்போதான் அப்போஸ்தலனாகிய தோமா சொன்னார், तब प्रेरित तोमा कहता है, சூரியன் கடவுள் கிடையாது, सूरज परमेश्वर नहीं, சூரியனை படைத்தவரை நீங்க வணங்கணும். सूरज को जिसने बनाया उसकी नमन करना है। நீங்க சூரியனுக்கு தண்ணியை போடுறீங்க, आप सूरज के लिए पानी डालते हो, ஆனா அந்த தண்ணி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. लेकिन वो पानी को स्वीकार नहीं करता। ஆனா என்னுடைய தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் लेकिन मेरा परमेश्वर उसे स्वीकार करेगा। அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து ऐसे बोलकर पानी उठाकर மேல போட்டாரு. उसने ऊपर डाला, அந்த தண்ணி கீழே விழல. वो पानी नीचे नहीं गिरा। இது என்ன லாஜிக்? ये क्या लॉजिक है? எதை மேல போட்டாலும் கீழே விழணுமே. कुछ भी ऊपर डालेंगे तो नीचे गिरना है। இத பார்த்த நிறைய ஜனங்கள் इसे जो जितने लोगों ने देखा, யெகோஷுவாவை ஏற்றுக்கொண்டாங்க. यहोशुआ को स्वीकार किए। அன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. उस दिनों में बहुत सारे लोग उद्धार पाए। தோமா மூலமா இந்த காரியம் நடந்தது. तोमा के द्वारा ये काम हुआ। எலியாவும் எலிஷாவும் நடந்து போகும்போது एलिया और एलिशा चल के जाते ஒரு समय சுழல் காற்று வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு சென்றது. एक तूफान आकर एलिया को ले गई। இது எப்படி நடந்துச்சு? ये कैसा हुआ? இது லாஜிக்கல் இல்லையே. ये लॉजिक नहीं है। மேல போன மேல போற எந்த பொருளும் கீழே விழுந்துரும். जो भी वस्तु ऊपर जाती है वो नीचे गिरता है। ஆனா எலியா கீழே விழல. लेकिन एलिया गिरा नहीं, நம்ம சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டார். वो तूफान में उठा लिया गया। பாருங்க, தேவன் லாஜிக்கல் பிரகாரம் நடக்க மாட்டார். परमेश्वर लॉजिक के हिसाब से नहीं चलता। ஆனா இந்த பரியாசக்காரர்கள் लेकिन ये टट्टा करने वाले இவங்க லாஜிக்க தான் பாப்பாங்க. वो लॉजिक को ही देखेंगे। இப்படி பண்ணா இப்படி நடக்கும், ऐसा करेंगे तो वैसा होगा, இப்படி செஞ்சாதான் இப்படி நடக்கும், ऐसे करेंगे तो ही वैसा होगा। நீங்க சொல்ற மாதிரி நடக்காது. आप जैसे बोलते हो ऐसा नहीं होता। ஆனா நீங்க பேசும்போது लेकिन तुम बोलते समय விசுவாசத்தோடு பேசுவீங்க. विश्वास के साथ बोलेंगे। எங்க தேவன் பெரியவர், हमारा परमेश्वर महान है, எங்கள் யெகோஷுவா பெரியவர், हमारा यहोशुआ बड़ा है, அவர் அற்புதத்தை செய்வார். वो अद्भुत करेगा। பாருங்க, இந்த விசுவாசத்தோடு நீங்க சொல்லும்போது ये विश्वास के साथ जब आप बोलेंगे தேவன் அற்புதத்தை செய்வார். परमेश्वर अद्भुत करेगा। பாருங்க, நேற்று தினத்துல ஒரு 2 நாளைக்கு முந்தைய ஒரு சாட்சி கேட்டேன். 2 दिन के पहले मैंने गवाही सुना। கொரோனா பேஷண்ட் கொரோனா வார்டுல இருந்து வெளியே வந்தாச்சு. और कोरोना पेशेंट जो वार्ड से बाहर आ गए, கர்த்தர் அற்புத விதமா அவங்களை வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर ने अद्भुत रीति से उन्हें बाहर लेकर आया। மீண்டும் அங்க போய் ஒரு கவுன்சிலிங்காக போகும்போது और दोबारा वहां काउंसलिंग के लिए जब गए, 2 வாரம் கழிச்சு போறாங்க. 2 हफ्ते के बाद जाते हैं, அங்க அவங்க கூட அட்மிட் ஆன பேஷண்ட்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. और उनके साथ में जो जो पेशेंट एडमिट थे वो अभी भी वहीं पर हैं। ஆனா இந்த பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். लेकिन इनको परमेश्वर ने बाहर लाया। கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கையில. परमेश्वर ने आपके जीवन में एक अद्भुत किया है। அவங்க ஒரு தரிசனத்தை பார்த்து கர்த்தர் அவங்களுக்கு காமிச்சிருக்கிறார். वो एक दर्शन को दिखाकर परमेश्वर ने उन्हें बताया है। யெகோஷுவா பிசாசோடு போராடுறத பார்த்திருக்கிறாங்க. यहोशुआ शैतान से लड़ता हुआ देखते हैं। அந்த போராட்டம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா यदि वो लड़ाई नहीं होगा तो அந்த சகோதரி அந்த ஐசி வார்டுல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. वो बहन वो ऐसी वार्ड से बाहर नहीं आती थी। இது லாஜிக்கல் கிடையாது. ये लॉजिक नहीं है, இது கர்த்தர் செய்யற அற்புதம். ये परमेश्वर ने किया अद्भुत है। உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் आपके जीवन में, मेरे जीवन में லாஜிக் பிரகாரம் நடக்காது. लॉजिक के हिसाब से नहीं होता, அது விசுவாசத்தினால் நடக்கும். वो विश्वास से होता है। உங்களுக்கு பிரச்சனையா? अगर समस्या है, ஐயோ இந்த பிரச்சனைக்கு இந்த ஆள் வந்தாதான் முடியும், ये समस्या के लिए व्यक्ति आएगा तो ही होगा, அதுதான் லாஜிக். यही लॉजिक है। ஆனா கர்த்தர் பெரியவர், लेकिन परमेश्वर महान है, அவர் எல்லாத்துக்கும் மேலாக கிரியை वो செய்வார். सबसे बड़ा काम करेगा। அவர் உங்களுடைய வாயின் வார்த்தையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். आपके जुबान के शब्दों का इंतजार करता है। உங்களுடைய வாயின் வார்த்தை
எப்படி இருக்கு? जुबान के शब्द कैसे हैं? அது எப்படி இருக்கோ அப்படிதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். वो जैसा है वैसे ही आशीष मिलेगा. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ शद्राक मेशक अबेदनेगो மூணு பேரையும் அக்கினி தீச்சுழல போட போறாங்க. तीनों को आग के भट्टी में डालने वाले हैं. ராஜா சொன்னார், राजा ने कहा அக்கினி 7 மடங்கா எரிய வைங்க. वो आग को 7 गुना बढ़ा दो. விறகு அதிகமா போட்டு 7 மடங்கு எரிஞ்சிட்டு இருக்கு. लकड़े को ज्यादा देकर और आग बढ़ गई. அவன் கட்டளை கொடுக்கறான். उसने आज्ञा दिया பலவான்கள் வந்து 3 பேரை கட்டுறாங்க. और ये बलवान आकर वो तीनों को बांधते हैं. இவங்களை அக்கினியில் தூக்கி போடுறதுக்கு इनको आग में डालने के लिए தூக்கி கொண்டு போகும்போது और लेके जाते समय ராஜா இன்னொரு தடவை கேட்டான், राजा ने और एक बार पूछा, நீ இந்த செலவிய வணங்குவியா வணங்க மாட்டியா? इस मूर्ति को नमन करेगा या नहीं? அப்ப அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? उन तीनों ने क्या कहा? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ाने के लिए काबिल है. அப்படி தப்புவிக்கலாட்டியும் பரவாயில்ல, यदि वो छुड़ाए नहीं तो भी कोई बात नहीं. நாங்கள் எங்கள் நாங்க இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். हम इस मूर्ति की पूजा नहीं करेंगे. எப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தை! किस प्रकार के विश्वास योग्य बात! உங்க வார்த்தை லாஜிக்க உடைக்கும். आपका शब्द लॉजिक को तोड़ेगा. அது எவ்வளவு பெரிய லாஜிக்கா இருந்தாலும் சரி, वो कितना बड़ा लॉजिक क्यों ना हो, அந்த லாஜிக்கை கர்த்தர் உடைப்பார். वो लॉजिक को परमेश्वर तोड़ेगा. பாருங்க, உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும். आपका विश्वास बड़ा है. பாருங்க, இங்க 3 பேரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ये तीनों को पकड़ कर ले जा रहे அப்படி हैं. போயிட்டு இருக்கும்போது जाते समय ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது हर एक स्थान पर, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது हर एक कदम पे அவங்க மரணத்துக்கு நேரா போயிட்டு वो இருக்காங்க. मृत्यु की ओर जा रहे हैं. ஒருவேளை ஷாத்ராக் மேஷாக்க பார்த்திருப்பான், हो सकता है शद्राक मेशक को देखा होगा, மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்திருப்பான். मेशक अबेदनेगो को देखा होगा. 3 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு तीनों एक दूसरे को देखकर அவிசுவாசமா எதுவும் பேசுனாங்களா? अविश्वास से कुछ बोले क्या? ஒரு வார்த்தை பேசல. कुछ भी नहीं बोले. நம்ம தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ाएगा. இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்க வாயிலிருந்து வரணும். इस प्रकार का शब्द ही हमारे जबान में होना वो चाहिए. பரியாசக்காரர் எந்திப்பாங்க, ठट्टा करने वाले उठेंगे, அவங்க லாஜிக்க தான் பாப்பாங்க. वो लोग लॉजिक को देखेंगे. ஆனா நீங்க லாஜிக் பிரகாரம் நடக்காதீங்க. लेकिन आप लॉजिक के अनुसार नहीं चलना. நீங்க விசுவாசத்தின்படி நடக்கணும். आप विश्वास के अनुसार चलना பாருங்க, है. விசுவாசம் உள்ள வார்த்தை உங்க வாயிட்ட வரட்டும். विश्वास शब्द आपके जबान में आना உங்க है. கையில காசே இருக்காது, आपके हाथ में पैसा ही नहीं होगा, ஒரு காசு இருக்காது. एक पैसा भी नहीं होगा. ஐயோ என் கையில காசே இல்லைன்னு சொல்லாதீங்க. मेरे हाथ में पैसा ही नहीं करके मत बोलो. நம்ம அப்பா ஐஸ்வர்யவான், अपना पिताजी धनी है. நம்ம அப்பா ஐஸ்வர்யவான், अपना पिताजी धनी है. அவர் கோடீஸ்வரர். वो करोड़पति है. பூமியும் அது நிறைவும் அவருடையது. और धरती उसकी परिपूर्णता उसका है. ஒரு தடவை இந்த டாக்ஸ் கலெக்டர் வந்தாங்க. एक बार ये टैक्स लेने वाले आए, கர்த்தர்ட்ட வந்தாங்க. परमेश्वर के पास आए. டாக்ஸ் கட்டணும் சொல்லும்போது टैक्स भरना है करके बोलते समय கர்த்தர் உடனே என்கிட்டலாம் காசு இல்லப்பான்னு சொன்னாரா? परमेश्वर तुरंत बोला क्या मेरे पास पैसा नहीं? என்கிட்ட சுத்தமா காசு இல்லன்னு சொன்னாரா? मेरे पास पैसा नहीं बोला क्या? அப்படி சொல்லலையே. ऐसा नहीं बोला. அவர் என்ன சொன்னாருன்னா, उसने क्या कहा? பேதுரு हे पतरस, போய் அங்க தூண்டில போடு, वहां गल को बिछा, ஒரு மீன் கிடைக்கும், एक मच्छी मिलेगा, அதனுடைய வாயை தர, उसके मुंह को खोल, அதுல ஒரு நாணயம் கிடைக்கும், उसमें एक दिनार मिलेगा, அத உனக்கும் எனக்கும் கெட்டிருன்னு சொன்னார். मेरे लिए और तेरे लिए भर दे. காசு இல்லன்னு சொன்னாரா? पैसा नहीं है करके बोला क्या? ஆனா லாஜிக்கா பார்த்தா கையில காசு இல்ல. वो लॉजिक के हिसाब से देखेंगे तो हाथ में पैसा नहीं. ஆனா நம்ம விசுவாசத்தோட இருந்தோம்னா, लेकिन यदि हम विश्वास के साथ அவர் रहेंगे, லாஜிக்க மாத்துகிற ஒரு தேவன். मैन वो लॉजिक को बदलने वाला உங்க परमेश्वर है. வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் आपकी जुबान से निकलने वाले शब्द விசுவாசத்தோட இருக்கட்டும். विश्वास भरा होने दो. கர்த்தர் எனக்கு தருவார். परमेश्वर मुझे देगा. பாருங்க, தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன். परमेश्वर अद्भुत करने वाला है. பாருங்க, நம்ம லாஜிக்கல் பிரகாரம் நடக்க வேண்டாம். लॉजिक के हिसाब से नहीं चलना है. ஆனா இந்த பரியாசக்காரர்கள், लेकिन ये टट्टा करने वाले இவங்க லாஜிக் பிரகாரம் தான் போவாங்க. लॉजिक के अनुसार ही चलेंगे. அவங்க பரியாசம் பண்ணுவாங்க உங்களை. वो आपकी टट्टा उड़ाएंगे. ஆமா, இவன் உபவாசம் சொல்லி சொன்னா, ये उपास कहता है, இன்னைக்கு சாப்பிடுறதுக்குள்ள ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. आज खाने के लिए भी कुछ नहीं ऐसा बोलेंगे. ஆனா நீங்க விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி பாருங்க. लेकिन यदि आप विश्वास के शब्दों को बोलेंगे तो சாப்பாடு உங்க வீடு வாசல் கதவை தட்டும். भोजन आपके द्वार को खटखटाएगा. நிச்சயம் அது தட்டும். आमेन, वो खटखटाएगा. உங்களுக்கு என்ன ஆகாரம் தேவையா கர்த்தர் உங்களுக்கு தருவார். आपको जो भोजन चाहिए वो परमेश्वर आपको देगा. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் एलिया को कौवों को रखकर खिलाया. அந்த காக்காக்கு வயிறு பசிச்சிருக்காதா? वो कौवे को भूख नहीं लगा रहेगा क्या? அது கறி எடுத்து கவி கொண்டு வரும்போது वो जब मांस को अपने चोंच पर लेके आते समय அது கையில கொண்டு வந்ததோ கால்ல கொண்டு வந்ததோ वो हाथ पैर से लेके आया कि चोट से लेके आया, அது நமக்கு தெரியாது. वो हम नहीं जानते. ஆனா கொண்டு
வந்தது. लेकिन लेकर तो आया, கொண்டு வரும்போது அதுக்கு ஆசை இருக்காதா? लेकर आते समय उसके अंदर इच्छा नहीं होगा அதுல क्या? கொஞ்சம் அது சாப்பிட்டு இருக்க கூடாதா? वो थोड़ा सा वो खाया नहीं होगा क्या? தேவன் அனுமதிக்கவில்லை. परमेश्वर ने अनुमति नहीं दिया। பாருங்க, அங்க எலியாவை போஷிக்க கர்த்தர் வைத்தார். एलिया को भोजन देने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। இன்னைக்கு எலியாவிட பெரியவங்க நீங்க தான். आज एलिया से भी बड़े आप ही हैं, ஏன்னா நீங்களும் நானும் யெகோஷுவாவுடைய மனவாட்டி. क्योंकि आप और मैं यहोशुआ के दुल्हन हैं, நம்ம மனவாட்டியா இருக்கிறோம். हम दुल्हन हैं। அப்ப நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கும் கர்த்தருக்கு. तो हमारे ऊपर परमेश्वर को कितना ख्याल होगा। நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. और धर्मी जो है एक टुकड़े रोटी के लिए यहाँ वहाँ नहीं भटकेगा। இந்த விசுவாசம் இருக்குதா? ये विश्वास है क्या? விசுவாசத்தோட இருங்க. विश्वास के साथ। ஆனாங்க யூதா சொல்றார், लेकिन यहूदा कहता है கடைசி நாட்கள்ல आखिरी समय में பரியாசக்காரர் எந்திப்பாங்க. टट्टा करने वाले उठेंगे। எதை குறிச்சு பரியாசம் பண்ணுவாங்க? किसके बारे में टट्टा करेंगे? பாருங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் दूसरा पत्रस 3रा अध्याय அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. चौथे वचन को पढ़ेंगे। பேதுரு இந்த பரியாசக்காரரை எதை பரியாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பாருங்க, இங்க பரியாசக்காரர் என்னத்தை பரியாசம் பண்ணுவாங்களாம்? ये टट्टा उड़ाने वाले किसकी टट्टा करेंगे? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? वो आएगा करके तूने जो कहा वो कहां पर है? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு और पिता जब मर गए சகலம் சிருஷ்டிப்பு தோற்ற முதல் और सभी कुछ जो उत्पत्ति होते समय के जैसे எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்குது. जैसा था वैसा ही है। எங்கப்ப உங்க கர்த்தர் வருவாருன்னு சொன்னீங்க? तुमने कहा कि तुम्हारा प्रभु आएगा, எங்க உங்களுடைய கர்த்தர் வரலையே? कहा तुम्हारा प्रभु नहीं आया। அவருடைய வருகையை குறித்தான பரியாசம், उसके आगमन के बारे में टट्टा उड़ाना, இந்த பரியாசம் நடக்கும். ये टट्टा उड़ाएंगे। இந்த நாட்கள்ல इस समय में பரியாசக்காரர் எந்திப்பாங்க. टट्टा उड़ाने वाले उठेंगे। இந்த பரியாசக்காரருக்கு ये टट्टा उड़ाने वालों को கிரேக்க மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, ग्रीक भाषा में क्या बोलते हैं? எம்ஃபாயிக் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. एम्फाइटेस करके बोलते हैं। எம்ஃபாயிக் டேஸ் அப்படின்னா एम्फाइटेस का मतलब, அதுக்கு அர்த்தம் வந்து பரியாசக்காரர். उसका मतलब टट्टा उड़ाने वाले। இந்த எம்ஃபாயிக் டேஸ்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ये एम्फाइटेस का और एक मतलब है। இந்த பரியாசக்காரர் எதை பரியாசம் பண்ணுவாங்க? ये टट्टा उड़ाने वाले किसकी टट्टा उड़ाते हैं? அவருடைய வருகை குறித்தான வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுவாங்க. उसके आगमन का जो प्रतिज्ञा है उसके बारे में टट्टा उड़ाएंगे। அவருடைய வருகை குறித்தான வாக்குத்தத்தம், उसके आगमन का जो प्रतिज्ञा, அத குறித்தான பரியாசம் பண்ணுவாங்க. उसके बारे में टट्टा उड़ाएंगे। இவங்கள பைபிள் என்ன சொல்லுது? इनके बारे में कलाम में क्या बोला गया है? एम्फाइक टेस। एम्फाइक टेस की இன்னொரு அர்த்தம் இருக்குது. एम्फाइक टेस का और एक मतलब है கள்ள போதகர், झूठा शिक्षक, ஃபால்ஸ் டீச்சர் அப்படினு சொல்லி அர்த்தம். झूठा शिक्षक। அப்ப அவருடைய வருகையை குறித்தான तो उसके आगमन के बारे में ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் வரும். एक झूठा शिक्षण आएगा। அவங்க பரியாசத்துக்காக எழுப்பப்பட்டவங்க, वो टट्टा उड़ाने के लिए उठाए गए हैं। கர்த்தருடைய வருகை குறித்தான परमेश्वर के आगमन के बारे में இத குறித்து அவங்க டீச்சிங் பண்ணுவாங்க. इसके बारे में वो शिक्षण देंगे, ஆனா அவங்களுடைய டீச்சிங் பரியாசம் பண்றதா இருக்கும். लेकिन उनका शिक्षण जो है टट्टा उड़ाने वाला होगा। இது கடைசி நாட்கள்ல எந்திப்பாங்க. आखिरी समय में उठेंगे। பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த வாக்குத்தத்தம் மேல நம்புறோம். हम इस प्रतिज्ञा पे भरोसा करते हैं। கர்த்தருடைய வருகை நிச்சயமா உண்டு। परमेश्वर का आगमन जरूर है। நீங்க இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, दूसरा पत्रस के 3रा अध्याय में आप देखेंगे तो நீங்க கீழ நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, उसे लगातार पढ़ते जाएंगे तो அதுல அவர் எப்படி வருவார் அப்படிங்கறத சொல்லி இருக்குது. वो कैसा आएगा करके उसमें बताया गया है। கர்த்தர் எப்படி வரப்போறார், परमेश्वर कैसे आने वाला है। பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை, पढ़ेंगे एक वचन को, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10वें वचन को पढ़ेंगे। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். दूसरा पत्रस 3रा अध्याय 10वां वचन। கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். போதும். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குமா? परमेश्वर का आगमन कैसा होगा? திருடன் வருகிற விதமாய் வரும். और एक चोर आने के मानित रहेगा।
ஒரு திருடன் எப்படி அமைதியா வந்துட்டு போயிருவானோ, वो चोर कैसे शांति से आकर जाएगा, திருடன் வந்து வரும்போது சொல்லிட்டு வருவானா, वो चोर आते समय बोल कर आएगा क्या, நாளைக்கு 10 மணிக்கு உங்க வீட்டை நான் திருட போறேன், कल सुबह 10 बजे तुम्हारे घर में चोरी करने वाला हूँ। இப்படி சொன்னா அப்ப எல்லாரும் தூங்கவே மாட்டாங்க. ऐसे अगर बोलेंगे तो कोई सोएंगे ही नहीं, திருட்டே நடக்காது. वो चोरी नहीं होगी। பாருங்க திருடன் எப்படி வருவான், तो चोर कैसा आएगा, அமைதியா வருவான், शांति से आएगा, யாருக்கும் தெரியாம வருவான், किसी को मालूम नहीं होगा, செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டு போயிருவான். और जो करना है उसे कर देगा। அதே மாதிரி கர்த்தர் எப்படி வருவாராம், और वैसे ही परमेश्वर कैसा आएगा, திருடனை போல வருவாராம், वो चोर के मानित आएगा, அமைதியா வருவார், वो शांति से आएगा, மணவாட்டியை அழைத்து கொண்டு செல்வார். और दुल्हन को ले जाएगा। அவர் தூக்கிட்டு போன பிறகுதாங்க யோசிப்பாங்க, वो जाने के बाद ही सोचेंगे எங்கட ஆளை காணுமே, कहाँ आदमी दिखता नहीं, நல்ல வேளை தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. वो अच्छा हो गया, वो गायब हो गया, எங்க போனாலும் தெரியல. कहाँ गया मालूम नहीं। எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிறகு वो उठाए लिए जाने के बाद இங்க உள்ளவங்க ரொம்ப பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. यहाँ के लोग हंसेंगे, ठट्टा उड़ाएंगे, ஏன்னா பரியாசக்காரருக்கு அதுதானே வேணும். क्योंकि ठट्टा उड़ाने वालों के लिए वही चाहिए ना। பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தா பைத்தியக்காரன் ஆயிட்டான். वो बाइबल पढ़ रहा था, पागल हो गया, பரியாசம், वो टट्टा, பிசாசு இந்த காரியத்தை செய்யும் பாருங்க. शैतान ये चीज को करेगा। இந்த எம்ஃபைக்டேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, एम्फाइक्टेस ये शब्द அது ஃபால்ஸ் டீச்சரை குறிக்குது. वो झूठा शिक्षक को बताता है। எதை குறிச்சு டீச் பண்ணுவாங்களா, किसके बारे में शिक्षा देंगे, கர்த்தருடைய வருகை குறித்தான வாக்குத்தத்தத்தை குறித்து, परमेश्वर के आगमन के जो प्रतिज्ञा है उसके बारे में। அது பொய் என்று அவங்க உபதேசிப்பாங்க. वो झूठा है करके वो संदेश देंगे। அந்த உபதேசத்துக்குள்ள நம்ம போயிட கூடாது. उस संदेश के अंदर हम नहीं जाना, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். हम बहुत सावधान रहना है। அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு उसके இருக்கணும். आगमन का इंतजार कर रहे हैं। கர்த்தர் எப்படி ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரோ, परमेश्वर किस तरह हनोक को उठा लिए, கர்த்தர் எப்படி எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டாரோ, परमेश्वर किस तरह तूफान में एलिया को उठा लिए, அதே போல கர்த்தர் நம்மளை மேகத்தில் எடுத்துக்கொண்டு செல்வார். वैसे ही परमेश्वर में बादलों में ले जाएगा। அவர் நம்மளை மறுரூபப்படுத்துவார். वो हमें रूपांतर करेगा, மறுரூபம் நடக்கும். रूपांतर होगा। மறுரூபம் இல்லாம எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது. रूपांतर के बिना उठा लिया जाना नहीं होगा। நீங்க ஜனங்களோட லாந்திட்டு தான் இருப்பீங்க. आप लोगों के साथ चलते ही रहोगे, அவங்க உங்களை பாப்பாங்க, वो लोग आपको देखेंगे, ஆனா நீங்க ஆல்ரெடி மறுரூபம் ஆயிருப்பீங்க. लेकिन आप पहले ही रूपांतर हो चुके அது होंगे, அவங்களுக்கு தெரியாது. वो नहीं जानते होंगे। பாருங்க, மாம்சமும் இரத்தமும் मांस और लहू தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. परमेश्वर के राज्य में नहीं जा सकता। அப்ப நீங்க மாம்சத்தை இரத்தத்தோடு நீங்க அங்க போக மாட்டீங்க. तो मांस और लहू से आप वहां नहीं जाएंगे। இந்த அழிவுள்ள சரீரம் ये नाशवान शरीर அழியாமையை தரித்துக் கொள்ளும். वो विनाश को पहन लेगा, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். वही है रूपांतर। இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும்போது ये रूपांतर होते समय அதுக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலை நடக்கும். उसके बाद ही उठाए लिया जाना होगा। இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? आज हमारा विश्वास कैसा होगा இப்ப है? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். और वचन को और व्यवस्था को ध्यान देना है, அதுல விசுவாசிக்கணும். उसे विश्वास करना है। அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. प्रेरितों ने जो कहा उस शब्दों को ऐसे ही विश्वास करना है, வேறொரு வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டாம். और कोई अर्थ को नहीं बताना। நீங்க வேறொரு வியாக்கியானத்தை கொடுக்கும்போது, और कोई मतलब को बताते समय அந்த நீங்க எந்த ஒரு வெளிப்பாடு சொன்னாலும் சரி, आप कोई भी प्रकटीकरण क्यों ना बोले, நீங்க ஏதோ ஒரு செய்தி கேட்கீங்கன்னு வைங்களேன், आपको संदेश सुनते हैं, அது ஒரு செய்தி நீங்க கேக்குறீங்க, एक संदेश को आप सुनते हैं, ஒரு வெளிப்பாட்டை நீங்க கேக்குறீங்க. एक प्रकटीकरण को सुनते हैं, அந்த வெளிப்பாடை நீங்க கேட்கும்போது एक प्रकटीकरण को सुनते அது समय தேவனால் உண்டா வெளிப்பாடான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்க? वो परमेश्वर से वो प्रकटीकरण है या नहीं, वो कैसे पहचानेंगे? வால்டர் பிரதர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படியா? भाई वॉल्टर ने कहा को सही रहेगा क्या, ऐसा है क्या? இல்லாட்டி ஏதாவது பெரிய ஊழியக்காரங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படியா? नहीं तो बड़ा सेवक कोई बोलेंगे तो सही है, ऐसा होगा क्या? இல்லாட்டி யூதர்கள் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படியா? या फिर यहूदी बोलेंगे तो सही रहेगा, ऐसा है क्या? இல்ல பிஷப் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படியா? नहीं तो बिशप बोलेंगे तो सही है करके बोलेंगे, ऐसा है क्या? அல்லது அப்போஸ்தலர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படியா? या फिर प्रेरित लोग बोलेंगे तो सही रहेगा, ऐसा है? எங்க பாஸ்டர் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படியா? हमारा पास्टर जो भी बोलेंगे वो सही है, ऐसा है क्या? உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடை கன்ஃபார்ம் பண்ணனும்னா, आपको जो प्रकटीकरण मिला है उसे अगर स्थिर करना है तो எந்த மனிதனை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க, कोई भी मनुष्य से स्थिर मत कीजिए, பைபிளை வச்சு தான் கன்ஃபார்ம் वो பண்ணணும். कलाम से ही कंफर्म करना है। எந்த ஒரு வெளிப்பாடு வந்தாலும் कोई भी प्रकटीकरण क्यों ना आए, அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பட விசேஷம் வரைக்கும் அது டேலி ஆகும். वो उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक वो संबंध रहेगा। எதை எந்த பாகத்தை நீங்க எடுங்க, कोई भी भाग ले लीजिए, அங்க நீங்க பார்க்கலாம். उसे आप देख सकते
सकते அந்த हैं, வெளிப்பாடு நீங்க அதுல பாப்பீங்க. उस प्रकटीकरण को आप देख सकते हैं। இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. अब रूपांतर है, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பைபிள்ல இருக்குதா? रूपांतर कलाम में है क्या? ஆதியாகமத்துல இருக்குது. उत्पत्ति में है। எங்க இருக்குது? कहाँ पर है? ஏனோக்கு மறுரூபமாக்கப்பட்டான். हनोक रूपांतर हुआ। அடுத்தாப்புல எங்க இருக்குது? और कहाँ पर है? அடுத்தாப்புல கர்த்தர் இங்க எலியாவை காமிக்கிறார். और उसके बाद एलिया को परमेश्वर दिखाता है। அடுத்தாப்புல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதா? और उसके बाद है क्या? இதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது. நமக்கு நடக்க போகுது. ऐसे ही आज हमको भी होने वाला है। ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நீங்க டேலி பண்ணலாம். उत्पत्ति से लेकर प्रकटीकरण प्रकाशित वाक्य तक आप देख सकते हैं। அப்படி ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் நீங்க டேலி பண்ணி பார்க்கணும். ऐसे हर एक प्रकटीकरण को वहां टैली करके देखना है। கர்த்தருடைய வரி குறித்தான வாக்குத்தத்தத்தின் மேல, परमेश्वर के आगमन के बारे में जो प्रकटीकरण है, அந்த வாக்குத்தத்தத்தின் மேல वो प्रतिज्ञा के ऊपर கொஞ்சம் பேர் விசுவாசிப்பாங்க. कुछ लोग विश्वास करेंगे, ஆனா நிறைய பேர் பரியாசக்காரங்களா இருப்பாங்க. लेकिन बहुत सारे लोग टट्टा उड़ाने वाले होंगे। அவங்களுடைய செய்தி உங்களை பரியாசம் பண்ணும். उनका संदेश आपकी टट्टा उड़ाएगी। அவங்க கொடுக்கிற மாறான செய்தி உங்களை பரியாசம் பண்ணும். वो उनका जो अलग संदेश है वो आपका टट्टा उड़ाएगा। ஆனா நீங்க உங்க விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. लेकिन आप आपके विश्वास में निराश नहीं होना, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. आपके विश्वास को स्थिर करना है। கர்த்தர் சொல்லியிருக்கிறார், परमेश्वर ने कहा கண்டிப்பா மறுரூபம் நடக்கும். जरूर रूपांतर होगा। உங்க வாயின் வார்த்தை கரெக்டா இருக்கட்டும். आपका जबान के शब्द सही होने दो। வாயின் வார்த்தை எப்படி இருக்கோ आपका जबान का शब्द जैसा होगा அதுதான் உங்க விசுவாசம். वैसा ही आपका विश्वास। ஒண்ணு இல்லாதவன் கூட जिसके पास कुछ भी नहीं है, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது. वो मेरे पास कुछ भी नहीं है नहीं बोलना है। அது சொன்னீங்கன்னா அது அவிசுவாசத்தை குறிக்குது. यदि ऐसे बोलेंगे तो अविश्वास को बताता है। உங்ககிட்ட ஒண்ணு இல்ல அப்படி கிடையாது. आपके पास कुछ नहीं है ऐसा नहीं है, உங்ககிட்ட இருக்குது. आपके पास है। என்ன இருக்குது? क्या है? விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். विश्वास को दिया है। விசுவாசத்தோட கிளைம் பண்ணுங்க. विश्वास के साथ उसे क्लेम कीजिए। கண்டிப்பா செஞ்சிரலாம். जरूर कर सकते हैं। இப்படி பிரதர் இந்த காரியத்தை செய்யலாமா? भाई ये चीज को कर सकते हैं क्या? காசே இல்ல பிரதர். पैसा ही नहीं है சொல்லிராதீங்க. ऐसा मत बोलिए। வாயில இருந்து வார்த்தை வர வேண்டாம். जुबान से वैसे शब्द नहीं आना। பிரதர் இத செய்யலாமா? भाई ये करेंगे? ஐயோ என்னால முடியாது பிரதர். मैं नहीं कर सकता, இது ரொம்ப கஷ்டமானது பிரதர். ये बहुत कठिन है। சொல்லாதீங்க. मत बोलिए। உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வர வேண்டாம். आपके जुबान से शब्द नहीं आना। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देगा। விசுவாசமுள்ள வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வரட்டும். विश्वास के योग्य शब्द आपके जुबान में आने दो। அது நடக்குதோ நடக்கலையோ वो होगा या नहीं होगा, நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க. आप विश्वास से बोलिए। உங்க பரியாசக்காரர் நிறைய பேர் இருப்பாங்க. आपके टट्टा उड़ाने वाले बहुत सारे होंगे। ஆமா இவன் எப்பவும் அப்படிதான் பேசுவான். ये हमेशा ऐसा ही बोलता ஒண்ணும் है, நடக்காது அப்படினு சொல்லுவாங்க. कुछ भी नहीं होगा बोलते அது हैं। பரியாசக்காரர் பரியாசம் பண்றதுக்குண்டே அப்படி நடந்துருக்கும். तो टट्टा उड़ाने वाले टट्टा उड़ाने के लिए ही ऐसा हुआ होगा। ஆனா உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, लेकिन आपके विश्वास को स्थिर करने के உங்க लिए விசுவாசமான வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. विश्वास के शब्द को बोलते ही रहिए। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। பாருங்க மோசேசுடைய நாட்கள்ல मूसा के समय में 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனா. 12 लोगों को वहां पर जांच पड़ताल करने के लिए भेजा। கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. कनान देश के अंदर जाते அந்த हैं 12 பேரும் போய் பார்த்துட்டு வராங்க. और 12 लोग वहां पर देख कर आते हैं। 10 பேர் அவிசுவாசமான வார்த்தை சொன்னாங்க. 10 लोग अविश्वास के शब्द को बोले। இது சொல்ல வேண்டிய அவசியமா? ये बोलने का जरूरत है क्या? ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்குனாங்க. लोगों के अंदर एक बहुत बड़ी गड़बड़ी को उत्पन्न किया। இவங்களுடைய அவிசுவாசமான வார்த்தை इनकी अविश्वास के शब्द தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில ஒரு பெரிய சலசலப்பு, परमेश्वर के बच्चों के बीच में एक बहुत बड़ी गड़बड़ी, பெரிய ஒரு பயம் உண்டாகுதுங்க. बहुत बड़ा भय उत्पन्न हो गया। ஜனங்கள் மத்தியில அந்த விசுவாசம் தணிஞ்சு போகுது. लोगों के बीच में विश्वास दब गया। இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையினால 10 लोगों ने जो शब्द बोला है அவங்க கானானுக்குள்ள போக முடியல. वो कनान के अंदर जा नहीं पाए। ஆனா இந்த 10 பேருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? लेकिन ये 10 लोग को क्या हुआ? வாத வந்து செத்து போயிட்டாங்க. बीमार आकर महामारी आकर मर गए। அவங்க மேல வாத வந்துச்சு. उनके ऊपर महामारी आ गई। அந்த 10 பேரும் செத்து वो போயிட்டாங்க. 10 लोग भी मर गए। உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை எப்படி இருக்குது? आपकी जुबान से आने वाली शब्द कैसे हैं? விசுவாசத்தோட இருக்கட்டும். विश्वास के साथ होने दो। நான் எடுத்துக்கொள்ளப்படுதல இருப்பேன். मैं उठाए लिए जाने में होगा। கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर मुझे आशीष देंगे। நான் மறுரூபமாவேன். मैं रूपांतर होगा। நான் ஒரு காரியத்திலயும் நான் வந்து அதாவது சோர்ந்து போக மாட்டேன். मैं कोई भी चीजों में निराश नहीं होगा। கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने मुझे आशीष किया है। அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தையா இருக்கட்டும். ऐसे विश्वास योग्य शब्द होने दो। எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும். कितनी बड़ी समस्या क्यों ना हो, கோலியாத்தே வீழ்த்துவீங்க. गोलियात को ही आप गिरा दोगे। அவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒருத்தனை वो इतना बड़ा जो व्यक्ति है, சவுல் ராஜா பயந்து உள்ள போய் ஒளிறான். सौल राजा डर के अंदर चुप जाता है। பெரிய பெரிய போர் வீரர்கள் ஒளிஞ்சாங்க. बड़े
बड़े सैनिक छिप जाते हैं, ஆனா குட்டி தாவீது ஒளியல. लेकिन छोटा दाऊद छिपा नहीं, தாவீதினுடைய குமாரன் ஒளியல. दाऊद का पुत्र छिपा नहीं। இன்னைக்கு தாவீதினுடைய குமாரனுடைய பிள்ளைகள் நம்ம आज दाऊद के पुत्र के बच्चे हैं हम। எதையும் கண்டு அஞ்சிரலாமா? किसी को भी देखकर ऐसे नहीं ऐसे कर सकते हैं क्या? நம்ம எதையும் பார்த்து பயப்படலாமா? कोई भी चीज को डर सकते हैं क्या? எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி, कितनी बड़ी समस्या क्यों ना आए, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. परमेश्वर हमारे साथ है, அவர் பார்த்துக்கொள்வார். वो देख लेगा, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். वो मुझे आशीष देगा। தைரியமா இருங்க, धैर्य के साथ रहिए, விசுவாசத்தோடு பேசுங்க. विश्वास के साथ बोलिए, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको जरूर आशीष देगा। உங்களுடைய விசுவாசம் आपका विश्वास சூப்பர் நேச்சுரலை இறக்கும். वो अद्भुत चीज को उतारेगा। உங்ககிட்ட விசுவாசம் இல்லன்னா यदि आपके पास विश्वास नहीं है, உங்க பார்வை நேச்சுரலா நடக்கக்கூடியதுதான் பார்க்கும். आपका नजर जो है जो कुदरती चीजों को ही देखेगी, உங்க பார்வை நேச்சுரல் திங்க தான் பார்க்கும். आपका नजर कुदरत में होने वाली चीजों को ही देखेगा। ஆனா உங்ககிட்ட விசுவாசம் இருந்ததுன்னா लेकिन यदि विश्वास होगा तो உங்களுடைய பார்வை சூப்பர் நேச்சுரலை பார்க்கும். आपका नजर सुपरनैचुरल चीजों को देखेगी। நீங்க எதை பார்க்க விரும்புறீங்க? आप किसे देखना चाहते हैं? நீங்க நேச்சுரலை பார்க்க விரும்புறீங்களா आप कुदरती चीजों को देखना चाहते हैं, அல்லது சூப்பர் நேச்சுரலை பார்க்க விரும்புறீங்களா? या फिर अद्भुत कुदरत चीजों को देखना चाहते हैं? அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். प्रेरितों से बोला गया शब्दों को स्मरण करो। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் எந்திப்பாங்க. आखिरी समय में टट्टा करने वाले उठेंगे। அது எந்திக்கட்டும், वो उठने दो, ஆனா உங்களை தான் பரியாசம் பண்ணுவாங்க, வேற யாரையும் இல்ல. वो आपकी ही टट्टा उड़ाएंगे और किसी की नहीं। பரியாசக்காரர் யார பரியாசம் பண்ணுவாங்க? टट्टा उड़ाने वाले किसकी टट्टा उड़ाएंगे? அவங்களே பரியாசம் பண்ணிடுவாங்களோ? वो अपने आप को टट्टा उड़ाएंगे क्या? இல்ல இல்ல இல்ல, नहीं, அவங்க நம்மள தான் பரியாசம் பண்ணுவாங்க. वो हमें ही टट्टा उड़ाएंगे। விசுவாசமுள்ள சந்ததியை தான் பரியாசம் वो பண்ணுவாங்க. विश्वास के संतान की ही टट्टा उड़ाएंगे। விசுவாசம் இல்லாத சந்ததி, और जो विश्वास में नहीं है, அந்த சந்ததி, वो संतान, அது விசுவாசமுள்ள சந்ததியை பரியாசம் பண்ணும். वो विश्वास जो संतान है उसकी टट्टा उड़ाएगा। அப்போ உங்களை பரியாசம் பண்ணாங்கன்னா तो यदि आपका टट्टा उड़ाएंगे, சோர்ந்து போகாதீங்க, तो निराश मत होइए, சந்தோஷப்படுங்க. खुश रहिए। கர்த்தாவே, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. प्रभु ऐसा आपने मुझे काबिल बनाया, उसके लिए धन्यवाद। ஜனங்கள் பரியாசம் பண்றாங்கப்பா, लोग टट्टा उड़ाते हैं அப்படின்னு அழுதுட்டு இருக்காதீங்க. ऐसे रोना नहीं है। அவங்க பரியாசம் பண்றதுக்காக தான் அவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். टट्टा उड़ाने के लिए ही लोगों को वो रखा है, ஆனா உங்களுடைய பார்வை लेकिन आपका नजर சூப்பர் நேச்சுரலை பார்க்கணும். वो सुपरनैचुरल चीजों को देखना है। உங்களுடைய யெகோஷுவாவுடைய பார்வை यहोशुआ का नजर ஒரு தண்ணிக்குள்ள இருந்த மீனின் வாயை பார்த்துச்சு. एक मछली के अंदर जो मुंह है उसे देखा, அதனுடைய வாய்க்குள்ள இருக்கிற நாணயத்தை பார்த்தது. उसके मुंह के अंदर जो दिनार है उसे देखा। கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? परमेश्वर का नजर कैसा था? அது விசுவாசத்தின் பார்வை. वो विश्वास का नजर। இன்னைக்கு அதே போல விசுவாசம் நம்மகிட்ட आज இருந்துச்சுன்னா, वैसे ही विश्वास हमारे अंदर होगा तो இங்க உட்கார்ந்துகிட்டு यहाँ बैठकर ஒரு மலைக்கு மேல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். एक चट्टान के ऊपर क्या हो रहा है वो बता सकते அங்க हैं। என்ன இருக்கு நீங்க சொல்லலாம். वहाँ क्या है वो बता सकते हैं। இங்க இருந்துட்டு यहाँ रहकर ही சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன இருக்கு நீங்க சொல்லலாம். समुद्र की गहराई के अंदर क्या है वो बता सकते हैं। அந்த சூப்பர் நேச்சுரல். वही है अद्भुत। உங்க பார்வை எப்படி இருக்குது? आपका नजर कैसा है? நீங்க நேச்சுரலா பார்க்காதீங்க. आप साधारण रूप से मत देखिए। நீங்க நேச்சுரல் ஐசைட் வச்சு பார்க்காதீங்க. आप आपकी कुदरती आंखों से मत देखिए। நீங்க சூப்பர் நேச்சுரல் கண்ணை வச்சு பாருங்க. आप अद्भुत आंखों से देखिए। விசுவாச கண்ணோடு பாருங்க. विश्वास की आंखों से देखिए। நீங்க சூப்பர் நேச்சுரல பாப்பீங்க. आप अद्भुत को देखोगे। பாருங்க, இங்க யூதா நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். यहूदा एक चीज को बताता है। பரியாசக்கார் வருவாங்க. टट्टा करने वाले आएंगे। என்னத்தை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க? किसके बारे में टट्टा उड़ाएंगे? இவங்க உங்க விசுவாசத்தை பற்றி பரியாசம் பண்ணுவாங்க. विश्वास के बारे में टट्टा उड़ाएंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பரியாசம் பண்ணுவாங்க. परमेश्वर के व्यवस्था के बारे में टट्टा उड़ाएंगे। இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? इनके अंदर क्या है? பாருங்க, வாசிங்க யூதாவின் புத்தகம் यहूदा का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 19ஆம் वचனத்தை வாசிங்க. 19वें वचन को पढ़िए। இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். ये लोग अलग होने वाले लोग हैं। இவங்க வந்து உங்க கூட ஒட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ये लोग आपके साथ नहीं रहेंगे। இவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. इनका और आपका संबंध नहीं है। இவங்க பிரிஞ்சு போறவங்க தான். ये लोग फुट जाने वाले लोग இவங்க हैं। உங்களை விட்டு விலகி போவாங்க. ये आपसे अलग हो जाएंगे। பாருங்க, திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा इस वचन को पढ़ेंगे। இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவங்க ஜென்ம சுபாவம் உள்ளவங்க. ये लोग शारीरिक स्वभाव वाले हैं। ஜென்ம சுபாவம் என்னது? और शारीरिक स्वभाव मतलब क्या? மாம்ச சுபாவம். मांस का स्वभाव। இவங்கட்ட ஆவி இல்ல. इनके पास आत्मा नहीं है। ஆவி இல்லன்னா என்ன ஆவி?
आत्मा नहीं मतलब क्या आत्मा? பரிசுத்தாவி இல்ல. पवित्र आत्मा नहीं है। ஒரு மனுஷன் பரியாசம் பண்றான்னா एक व्यक्ति यदि टट्टा उड़ाता है, நீங்க அவங்கள எப்படி பார்க்கணும் தெரியுமா? आप उनको कैसे देखना है? பரிதாபமா பாருங்க. आप इसको कुछ मालूम नहीं ऐसा देखना है। ஏன்? क्यों? இவங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்ல. इनके पास पवित्र आत्मा का अभिषेक नहीं है। அப்ப அவங்களுக்காக நம்ம பரிதபிக்கணும். तो उनके लिए हम मन में दुख उठाना है। இவங்க இப்படி பரிசுத்தாவி இல்லாம இருக்காங்களே, पवित्र आत्मा नहीं है। சோ ஒரு மனிதன் பரியாசம் பண்றாங்கன்னா एक व्यक्ति अगर टट्टा उड़ाते हैं तो அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை. उनके अंदर पवित्र आत्मा नहीं है। உங்க நேச்சரை நீங்க சிந்திச்சு பாருங்க. आपका गुण को आप परख कर देखिए। அவங்க சுபாவமே என்னது? उनका स्वभाव क्या है? பரியாசம் பண்றதுதான். टट्टा उड़ाना। அதனாலதான் சங்கீதக்காரன் முதல்ல சொல்லிட்டார், इसलिए भजन संगीत ने कहा பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. जो टट्टा उड़ाते हैं वो लोग जहाँ पर बैठते हैं वहाँ पर मत बैठना। அதுக்கு அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? நீங்க பரியாசம் பண்ணாதீங்க. आप टट्टा नहीं उड़ाना। பரியாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தானம் இருக்குது. टट्टा उड़ाने का एक स्थान है। அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து பரியாசம் பண்ணாதீங்க. उस स्थान में बैठकर टट्टा मत उड़ाइए। சோ யாரையும் பரியாசம் பண்ண வேண்டாம். किसी का टट्टा नहीं उड़ाना। சிலவங்க விசுவாசத்துல குறைவா இருப்பாங்க. कुछ लोग विश्वास के अंदर कमजोर होंगे। ஒரு சிலவங்க விசுவாசத்துல மாடரேட்டா இருப்பாங்க. कुछ लोग विश्वास के अंदर थोड़ा सा बीच में रहेंगे। இன்னொருத்தங்க விசுவாசத்துல நல்லா இருப்பாங்க. और कोई विश्वास में स्थिर रहेंगे। நல்ல விசுவாசத்துல நல்லா இருக்கிறவங்க विश्वास में जो स्थिर हैं, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்கள பார்த்து विश्वास में जो कमजोर है उन्हें देखकर நீ எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. तू कुछ भी नहीं है करके नहीं बोलना। அது பரியாசம். वो टट्टा उड़ाना। அப்படி பரியாசம் பண்ணும்போது यदि आप ऐसे टट्टा उड़ाते हैं, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை. उनके अंदर पवित्र आत्मा नहीं है। அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. उनके अंदर विश्वास नहीं है। பார்வைக்கு விசுவாசம் இருக்க மாதிரி தெரியுது, नाम के लिए विश्वास जैसा ஆனா दिखेगा, அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. लेकिन उनके अंदर विश्वास नहीं है। விசுவாசத்துல நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, विश्वास के अंदर आप कोई भी स्थिति में क्यों ना हो, யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. किसी का टट्टा नहीं उड़ाना। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष உங்க दे। வாயின் வார்த்தைகள் आपके जुबान के शब्द விசுவாசமுள்ள வார்த்தையா இருக்கட்டும். विश्वास का शब्द होने दो। உங்க விசுவாசம் நம்மட்ட காணப்பட்டுச்சுனா, विश्वास यदि आपके पास दिखाई देगा, விசுவாசமுள்ள பார்வையில பாருங்க, विश्वास के नजर से देखो, நீங்க சூப்பர் நேச்சுரல்ல பாப்பீங்க. आप अद्भुत चीजों को देखोगे। ஒருவேளை நீங்க अनेक கடன் பட்டிருக்கலாம். हो सकता है बहुत उधारी में हो। நீங்க கடனை எப்படி அடைக்க? वो उधारी को कैसे चुकाऊं? நம்மளுக்கு சம்பளமே 1000 ரூபாய் தான் வருது. पगार 1000 रुपया है। இதுல வேற நான் கடனை எப்படி அடைக்க போறேன்? इसमें मैं उधारी कैसे चुकाऊं? விசுவாசத்தோட பாருங்க, विश्वास के साथ देखिए, விசுவாச கண்ணோட பாருங்க, विश्वास की आंखों से देखिए, சூப்பர் நேச்சுரல்ல பாப்பீங்க. अद्भुत चीजों को देखोगे, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள பாப்பீங்க. एक अद्भुत चीजों को आप देखोगे। அது எங்க இருந்து வரும் உங்களுக்கு தெரியாது, वो कहां से आएगा मालूम नहीं, ஆனா உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. लेकिन आपको एक विश्वास है, நான் எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சிருவேன். मैं सारे उधारी को चुकाऊंगा। எவ்வளவு கடன் இருக்குதோ कितना भी का उधारी हो, எல்லாத்தையும் அடைச்சு முடிக்க முடியும். सभी को चुका सकते என் हैं। வாயின் வார்த்தைகளை, நம்ம வாயின் வார்த்தைகள் தான் முக்கியம். हमारी जुबान के शब्द ही महत्वपूर्ण है। காலையில சாப்பிட்டாச்சு, सुबह खा लिया, மத்தியானத்துக்கு என்ன செய்யும் தெரியலையே, दोपहर के लिए क्या करना समझ में नहीं आता है। கவலையே படாதீங்க, चिंता मत कीजिए, ஆகாரம் வீடு தேடி வரும். और भोजन आपके घर को ढूंढ कर आएगा। நீங்க அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. विश्वास के शब्दों को मत बोलिए। நீதிமானின் பிள்ளைகள் धर्मी जन के बच्चे ஒரு துண்டு அப்பத்துக்கு அலைய மாட்டோம். एक टुकड़े रोटी के लिए भटकेंगे नहीं। இன்னைக்கு நீதிமான் யாரு? आज धर्मी जन कौन है? யெகோஷுவா தான் நம்மளுக்கு நீதிமான். यहोशुआ ही धर्मी जन है। நம்ம யெகோஷுவாவின் பிள்ளைகள், हम धर्मी जन के बच्चे हैं। நீதிமானுடைய பிள்ளைகள். हम धर्मी के बच्चे हैं। ஒரு துண்டு அப்பத்துக்கு एक टुकड़े रोटी के लिए அலைய மாட்டோம். यहाँ वहाँ नहीं भटकेंगे। நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டாம், किसी के पास पूछने का जरूरत नहीं। எனக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல, भोजन के लिए नहीं है, கொஞ்சம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம். थोड़ा मुझे दीजिए करके बोलने का जरूरत नहीं। விசுவாசத்தோடு பாருங்க, विश्वास के साथ देखिए, ஒரு சூப்பர் நேச்சுரல் நடக்கும். एक अद्भुत चीज होगा। கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். परमेश्वर आकाश से मन्ना को दिया। இது சூப்பர் நேச்சுரல் இல்லையா? ये सुपर नेचुरल नहीं है क्या? அன்னைக்கு வானத்திலிருந்து மன்னா விழுந்தது உண்மையானால், उस दिनों में अगर आकाश से मन्ना गिरा तो இன்னைக்கு உங்களுக்கு மன்னா கிடைக்காதா? आज मन्ना नहीं मिलेगा। அன்னைக்கு வானத்திலிருந்து காடை விழுந்துச்சுனா, और उन दिनों में अगर आकाश से मीट गिरा तो இன்னைக்கு காடை விழாதா? आज नहीं गिरेगा क्या? இன்னைக்கும் கர்த்தர் செய்ய முடியும். आज भी परमेश्वर कर सकता है। நம்ம யெகோஷுவா
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். हमारा यहोशुआ आज कल और युगानुयुग एक सा है। விசுவாசத்தோடு பாருங்க, विश्वास के साथ देखिए, விசுவாச கண்ணோடு பாருங்க, विश्वास की नजर से देखिए। உங்க வாயில வெறும் விசுவாச வார்த்தை மட்டும் வரட்டும். आपके जुबान में विश्वास के शब्द आने दो। அவிசுவாசமான வார்த்தை வேண்டாம். अविश्वास शब्द नहीं चाहिए। அவிசுவாசமா பேசி பேசி என்னத்தை கண்டுட்டீங்க? अविश्वास के शब्द बोल बोल कर क्या मिला है? உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வரும். वो तकलीफ के ऊपर तकलीफ ही आती है, ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இல்லைன்னு சொல்லி क्योंकि आपको परमेश्वर के ऊपर विश्वास नहीं है। நம்ம கர்த்தர் மேல பரிபூர்ண விசுவாசத்தை வைப்போம். हम परमेश्वर के ऊपर परिपूर्ण विश्वास रखेंगे। விசுவாசத்தோடு பேசுங்க. विश्वास के साथ बात कीजिए। இன்னைக்கு யோசுவா நம்ம கூட இருக்காரா இல்லையா? आज यहोशुआ हमारे साथ है कि नहीं? உங்க கஷ்டத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா? आपके तकलीफ को देख रहा है या नहीं? அவர் உங்க வாயை தான் பார்க்கறாரு. वो आपके जुबान को देखता है। யோபு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். अयूब इतना तकलीफ में था, அவர் கூட தான் இருந்தாரு. वो उसके साथ में ही था। யோபு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. अयूब को देख रहा है, உடம்பு ஃபுல்லா வியாதி, पूरा शरीर में बीमारी, உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளம், और सर से लेकर पांव तक वो फोड़ी, சரட்டை வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறார். वो करवंटी है उससे वो खुजाता है, சலங்கள் வடிஞ்சிட்டு இருக்குது, और पूरा पस बह रहा है, முழு சரீரம் நாத்தம் எடுக்குது, पूरा शरीर बांस मारता है। மனைவி பக்கத்துல வர முடியல. और उसकी बीवी करीब आ नहीं पा रही थी। அவருடைய மனைவி கூட சொல்றா, उसका बीवी भी कहती है, ஏன் இன்னும் நீர் உயிரோட இருக்கிறீர்? तू क्यों अब तक जीवित है? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். अब परमेश्वर की निंदा कर और तेरे प्राण को छोड़ दे। அப்போ யோபு சொன்னா, तब अयूब ने कहा, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, पागल के जैसे बोल मत। கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் परमेश्वर से जो भले चीज को हमने पाया है, தீமையை பெற வேண்டாமா? और बुराई को सहना नहीं है ஒரு क्या? பைத்தியக்காரத்தனமான பேச்சு வந்துச்சு. और तेरी मूर्खता की बात आई, ஆனா யோபு விசுவாசத்தோடு பேசினா. लेकिन अयूब विश्वास से बोला। பாருங்க, அவனுடைய வார்த்தை எல்லாமே விசுவாசத்தோடு देखिए இருந்தது. उसका शब्द पूरे विश्वास से थे। அத கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने उसे कहा, அவனுடைய 3 நண்பர்கள்ட்ட சொன்னார். वो 3 अपने दोस्तों से कहा, யோபு என்னை பற்றி சொன்னதுமே நீங்க எல்லாம் என்னை பற்றி பேசல. अयूब जिस तरह मेरे बारे में बात किया वैसे तुमने बात नहीं உங்க किया। கஷ்டத்தின் நேரத்துல तुम्हारी तकलीफ के समय में கர்த்தர் அமைதியா இருக்காருன்னு நினைக்காதீங்க. परमेश्वर शांत है करके मत सोचिए। அவங்க உங்க வாயை தான் பாக்குறாரு. वो आपके जुबान को देखता है। நீங்க என்ன சொல்றீங்க? आप क्या बोलते हो? இந்த கர்த்தருக்கு கண்ணே இல்லைன்னு சொல்றீங்களா? हाँ, परमेश्वर को आंख ही नहीं करके बोलते हो क्या? ஐயா, ஒரு சிலவங்க ரொம்ப மோசமாலாம் சொல்றாங்க. कुछ लोग बहुत बेकार बोलते हैं। ஏன் தான் கிறிஸ்டியானிட்டில வந்தேன்னு தெரியல. मैं क्यों मसीहत में आया मुझे मालूम नहीं। இதுக்கு நான் ஹிந்துவாவே இருந்துட்டு போயிரலாமே. इसके लिए तो मैं हिंदू ही बन सकता நான் था। விக்கிரகத்தையே வணங்கிட்டு मैं उस போயிருந்திருக்கலாமே. मूर्ति को ही नमन कर सकता था। உங்க வாயின் வார்த்தை எப்படியோ அப்படிதான் நடக்கும். आपके जुबान के शब्द जैसे हो वैसे ही होगा। விசுவாசத்தோடு பேசுங்க. विश्वास के साथ बोलिए। உங்க வாயின் வார்த்தை கர்த்தருடைய உள்ளத்தை துக்கப்படுத்த கூடாது. आपके जुबान के शब्द परमेश्वर के मन को ठेस नहीं पहुंचाना। கர்த்தரை நோகடிக்க கூடாது. परमेश्वर को ठेस नहीं पहुंचाना। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए। நம்ம விசுவாசத்தோடு பேசுங்க. विश्वास के साथ बोलिए। நம்பிக்கையோடு பேசுங்க. विश्वास के साथ बोलिए। யார் மேல நம்பிக்கை? किसके ऊपर विश्वास? என்ன நம்பி பேசாதீங்க. मेरे भरोसे पे मत बोलिए। உங்க வீட்ல யாரையும் நம்பி பேசாதீங்க. और आपके घर में किसी को भरोसा करके मत बोलिए। அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பி பேசாதீங்க. आजू बाजू वालों के ऊपर भरोसा करके मत बोलिए। உங்க நண்பர்களை நம்பி பேசாதீங்க. दोस्तों पर भरोसा करके मत बोलिए। உங்களுடைய உறவினர்களை நம்பி பேசாதீங்க. आपके रिश्तेदारों पर भरोसा रख के मत बोलिए। யெகோஷுவாவை நம்பி பேசுங்க. यहोशुआ पे भरोसा रख के बोलिए। அவர்தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். वही आपका भरोसा होना चाहिए। உங்களுடைய நம்பிக்கையான அந்த விசுவாசமுள்ள பார்வை, वो विश्वास का नजर சூப்பர் நேச்சுரலை கொண்டு வரும். वो अद्भुत को लेकर आएगा। இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை தொற்றுக்குன்னு சொல்லி आज விசுவாசிக்கிறேன். ये वचन आपको छुआ होगा करके मैं विश्वास करता हूं। கர்த்தருடைய வருகை 100% இருக்க போகுது. परमेश्वर का आगमन 100% है। ஆனா பரியாசக்காரர் எந்திப்பாங்க. लेकिन टट्टा करने वाले उठेंगे। பரியாசக்காரருக்கு கிரேக்க மொழியில என்ன சொல்வாங்க? टट्टा करने वालों को ग्रीक भाषा में क्या बोलते हैं? एम्फाइटेस அப்படினா एम्फाइटेस का मतलब தப்பான போதகர், वो झूठा शिक्षक, ஃபால்ஸ் டீச்சர் அப்படினு சொல்லி வரும். झूठा शिक्षक ऐसे आता है। எதை குறிச்சு ஃபால்ஸ் டீச்சிங்? किसके बारे में झूठा शिक्षण? அவருடைய வருகை குறித்தான ஃபால்ஸ் டீச்சிங். उसके आगमन के बारे में झूठा शिक्षण। அவங்கட்ட நம்பிக்கை இருக்காது. उसके ऊपर विश्वास ही नहीं होगा। அந்த கூட்டத்து கூட சேர்ந்துராதீங்க. उस झुंड के साथ मत रहिए। அதை விட்டு வெளியே வந்துருங்க. उससे बाहर आ जाइए। வருகை இல்லன்னு சொன்னா आगमन नहीं है करके बोलेंगे तो கம் அவுட் ஆஃப் இட். बाहर से उधर से बाहर निकलो। அங்க இருந்து வெளியே வந்துருங்க. वहां से बाहर निकलो। அவங்க பரியாசக்காரன்னு வச்சுக்கிடுங்க. वो
टट्टा करने वाले करके எதை सोच குறித்து लीजिए। பரியாசம் பண்றாங்க? इसके बारे में टट्टा करते हैं। கர்த்தருடைய வருகை குறித்து பரியாசம் பண்றாங்க. परमेश्वर के आगमन के बारे में टट्टा करते அவர் हैं। வரமாட்டார், वो नहीं आएगा, அப்படி வரமாட்டார்னு சொல்ற கூட்டம், वो नहीं आएगा करके बोलने वाला அது झुंड, பரியாசம் பண்ற ஒரு वो கூட்டம். टट्टा करने वाला झुंड ரொம்ப உத்தமமா பேசுவாங்க, बहुत सिधाई से बात करेंगे, ஆனா தேவனுடைய நேரடி வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா लेकिन பேசுறாங்க. परमेश्वर के जो स्पष्ट प्रतिज्ञा है उसके विरुद्ध बात करते हैं। நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? हमारा विश्वास कैसा है? இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் சூப்பர் நேச்சுரல் நடத்தணும். आज हमारा विश्वास जो है सुपर नेचुरल चीजों को देखना है। என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது, और मेरे जीवन में हो रहा है, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். आपके जीवन में भी होगा। நான் அதை கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறேன், मैं उसे अपने आंखों से देख रहा हूं, நீங்களும் அதை கண் கூட பார்ப்பீங்க. तुम भी उसे अपने आंखों से देखोगे। நான் அனுபவிச்சிருக்கிறேன், मैंने उसे अनुभव किया है, நீங்களும் அனுபவிப்பீர்கள். तुम भी अनुभव करोगे। 100% நீங்க அனுபவிப்பீங்க. 100% अनुभव करोगे। விசுவாசமுள்ள வார்த்தை பேசுங்க. विश्वास के वचनों को बोल। நானும் முந்தி இப்படிதான் பேசிட்டு இருப்பேன். मैं भी पहले ऐसे ही बोलता था, கஷ்டம் நடக்கும்போது और जब तकलीफ आती थी உதவிகளை தேடுவேன், और मदद को ढूंढता था, கடன் வாங்குவேன், और उधारी लेता था। இப்படி பல காரியம் செஞ்சிட்டு இருந்தேன். ऐसे बहुत सारी चीजों को मैंने किया। ஆனா நானும் என் மனைவி உட்கார்ந்து ஒரு நாள் लेकिन मैं और मेरी पत्नी एक दिन ஒரு बैठकर தீர்மானத்துல வந்தோம். एक स्थिर योजना लिए। இனிமே கர்த்தரை தான் நம்பணும், நம்ம अभी से परमेश्वर पे ही भरोसा करना है, இனிமே கடனே வாங்க கூடாது, और उधारी नहीं लेना, ஆகாரத்துக்காக யார்கிட்டயும் போக கூடாது. और भोजन के लिए किसी के पास नहीं जाना। அப்படி நாங்க ரெண்டு பேரும் உறுதி எடுத்தோம். ऐसे हम दोनों ने स्थिर प्रतिज्ञा किया। கர்த்தர் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने बिना उधारी का जीवन मुझे दिया है। என்ன வேணுமோ அந்த ஆகாரத்தை எனக்கு தர்றார். जो चाहिए वैसे भोजन को परमेश्वर देता है। இப்போ கையில காசு இல்லாம இருக்கும், और ऐसे हाथ में पैसा नहीं होगा, ஆனா கர்த்தர் ஆகாரத்தை வேற எங்கேயாவது தருவார். लेकिन परमेश्वर वो भोजन को कहीं से तो देता है। காய்கறி கடை வாங்க காய்கறி கடைக்கு போகும்போது और बाजी के दुकान में जब जाते हैं கையில காசு இருக்காது, हाथ में पैसा नहीं होगा, போயிருவேன் காய்கறி வாங்குறதுக்கு. मैं बाजी लेने के लिए जाता हूँ, விசுவாசத்தோட போவேன், विश्वास के साथ जाता हूँ, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு और சொல்லி मुझे जरूर मिलेगा, எனக்கு கர்த்தர் தருவார். मुझे परमेश्वर देगा। அங்க எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். वहाँ एक अद्भुत होता है। எப்படியாவது கர்த்தர் எனக்கு தருவார். कैसे न कैसे परमेश्वर देता है। எனக்கு தர்றவர் உங்களுக்கு தர மாட்டாரா? मुझे देने वाला आपको नहीं देगा। என்ன நேசிக்கிறவர் உங்களை நேசிக்கலையா? मुझसे जो प्रेम करता है आपसे प्रेम नहीं करेगा। நிச்சயமா அற்புதம் நடக்கும். वो जरूर अद्भुत நான் होगा। கண்ட ஒரு சூப்பர் நேச்சுரல், मैंने जो सुपरनैचुरल चीज को அத देखा है, நீங்களும் பாப்பீங்க. उसे आप भी देखोगे। நான் அனுபவிச்ச அந்த சூப்பர் நேச்சுரல் காரியத்தை मैंने जो सुपरनैचुरल चीज को अनुभव किया है, நீங்களும் அனுபவிப்பீங்க. आप भी अनुभव करोगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान काम करेगा। ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை लेकिन आपको जो सेवकाई दिया गया है, செய்யாம இருக்காதீங்க. उसे रोकना नहीं। சாப்பாட்டுக்கு வழி இல்லையே भोजन के लिए मार्ग नहीं, அப்படின்னு சொல்லி ஊழியத்தை செய்யாம விட்டுறாதீங்க. ये बोलकर सेवकाई को छोड़ मत देना। கையில காசு இல்லையே हाथ में पैसे नहीं, ஊழியத்தை செய்யாம விட்டுறாதீங்க. सेवकाई को छोड़ मत देना। அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா यदि आप ऐसे करेंगे तो அது உங்களுடைய அவிசுவாசத்தை குறிக்குது. वो आपके अविश्वास को बताता है। உங்களுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு आपके अविश्वास को निकाल कर இந்த தேவைகளுக்கு செகண்டரி கொடுங்க. और जो जरूरत है उसको उसको दूसरा भाग में रखिए, அதை தள்ளி வச்சிருங்க. उसे अलग करके रखिए। ஏன்னா கர்த்தர் சொன்னார், क्योंकि परमेश्वर ने कहा, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், पहले परमेश्वर के राज्य और उसके धार्मिकता को ढूंढो, பின்பு இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். फिर ये सब जुड़ जाएंगे। என்ன கொடுக்கப்படும்? क्या दिया जाएगा? அதுக்கு மேல அவர் சொல்றார், उसके ऊपर वो कहता है, பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுப்பதும் இல்லை, और ये जो पक्षियां जो है ना बीज बोती है ना काटती है, களஞ்சத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, और अपने भंडार में जमा भी नहीं करती, கர்த்தர் அவைகளையும் போஷிக்கிறார். परमेश्वर उन्हें भी खिलाता அப்ப है। உங்களை போஷிக்க மாட்டாரா? तुम्हें नहीं खिलाएगा क्या? ஒரு பறவைக்கு இவ்வளவு கர்த்தர் அக்கறை கொடுக்கிறாருன்னா एक पक्षी को परमेश्वर ने इतना ध्यान दिया है तो கர்த்தர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா? परमेश्वर आपको भोजन नहीं देगा நீங்க क्या? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், सबसे पहले परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता को மிச்சது ढूंढिए, எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். बाकी सब परमेश्वर देगा। வானத்து புஷ்பங்களை பாருங்கள், और அந்த காட்டில் உள்ள புஷ்பத்தை பாருங்கள், பூக்களை பாருங்கள், और जंगल में जो फूल है उसे देखिए, அவைகள் அது எவ்வளவு அழகா இருக்குது. वो कितना सुंदर है। இந்த அழகு கொடுத்தது யாரு? ये सुंदरता को किसने दिया? இந்த அழகான வஸ்திரத்தை கொடுத்தது யாரு? ये सुंदर वस्त्र को किसने दिया? சாலமோன் கூட அவ்வளவு அழகான வஸ்திரத்தை உடுக்கலையா? सोलोमन भी इतना सौंदर्य वस्त्र नहीं पहना, அவ்வளவு அழகான வஸ்திரத்தை அந்த புஷ்பங்களுக்கு இருக்குது. और उतना सौंदर्य वस्त्र इस फूलों को है, அவைகளை உடுப்பிக்கிற தேவன் और उनको पहनाव देने वाला परमेश्वर உங்களுக்கு வஸ்திரத்தை தர மாட்டாரா? और हमें वस्त्र नहीं देगा क्या? உங்களுக்கும் தருவார். मैं भी देगा। ஆனா முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க, लेकिन परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता को पहले ढूंढो, மிச்சது எல்லாம் உங்க பின்னால வரும். बाकी सब आपके पीछे हो लेगी। நீங்க அது பின்னால போக வேண்டாம், हम उसके पीछे नहीं जाना, அதெல்லாம் உங்க பின்னால वो வரும். हमारे पीछे आएगा। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष देगा। இனிமேல் अभी से அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. अविश्वास के शब्द बोलना नहीं है। தேவனுடைய வருகை இருக்கு,
இருக்கு, परमेश्वर का आगमन है, அது 100% விசுவாசிங்க. वो 100% विश्वास करना அதுல है। நான் கண்டிப்பா இருப்பேன், उसमें मैं जरूर रहूंगा, நான் மனவாட்டியா இருப்பேன். मैं दुल्हन रहूंगा। கர்த்தர் என்னை அழைத்து செல்வார், परमेश्वर मुझे ले जाएगा, என்னை மறுரூபப்படுத்துவார். मुझे रूपांतर करेगा। அந்த விசுவாசம் वो இருக்கட்டும். विश्वास होना चाहिए। கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष देगा। பாருங்க, அங்க பரியாசக்காரர் எழும்புவாங்க. देखिए वहाँ टट्टा करने वाले उठेंगे, கடைசி நாட்கள்ல आखिरी समय में நிறைய பரியாசக்காரர் எந்திப்பாங்க. बहुत सारे टट्टा करने वाले उठेंगे। இவங்க என்ன செய்வாங்க? ये क्या करेंगे? உங்களுடைய நம்பிக்கை பரியாசம் பண்ணுவாங்க, आपके विश्वास का टट्टा उड़ाएंगे, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுவாங்க. परमेश्वर की प्रतिज्ञा का टट्टा उड़ाएंगे। இதுதான் உங்களுடைய வேலை. यही उसका काम है, ஆனா நம்ம அதுல மாட்டிக்கிட கூடாது. लेकिन हम उसमें नहीं फंसना है। நல்ல ஜெபம் பண்ணுங்க, अच्छे से प्रार्थना कीजिए, கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए। கர்த்தாவே, விசுவாசத்தை துவக்குறது முடிக்கிறது நீங்க தான்ப்பா. है प्रभु, विश्वास को शुरू करने वाले और अंत करने वाले आप हो, நீங்க தான் அதை ஆரம்பிக்கிறீங்க. आप ही उसे शुरू करते हो। எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குமா? मेरे अंदर अविश्वास है तो அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா. उस अविश्वास को निकाल दीजिए, எனக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. मेरे अंदर विश्वास को बढ़ाइए। அப்படி கர்த்தர்ட்ட நம்ம கேட்டோமானா ऐसे परमेश्वर से यदि आप मांगेंगे, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। சீஷர்கள் யெகோஷுவாட்ட கேட்டாங்க, और शिष्य लोग यहोशुआ से पूछे, எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க, हमारे विश्वास को बढ़ाइए, இன்கிரீஸ் அவர் ஃபேத் ன்னு கேட்டாங்க. बढ़ाइए हमारे विश्वास को। இன்னைக்கு அதே போல आज वैसे ही யெகோஷுவாட்ட கேளுங்க, यहोशुआ से मांगिए, கர்த்தாவே என்னுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. हे प्रभु हमारे विश्वास को और बढ़ाइए। நான் சில நேரம் அவிசுவாசமான வார்த்தை பேசிடுறேன், मैं कभी कभी अविश्वास के शब्दों को बोल देता हूँ, சில நேரம் நான் லாஜிக்கலா யோசிக்கிறேன். कभी कभी मैं लॉजिक के हिसाब से सोचता हूँ। என்னை மன்னிங்கப்பா, मुझे माफ करो प्रभु। அவிசுவாசமான வார்த்தை என் வாயில வரக்கூடாது. अविश्वास के शब्द मेरे जुबान पे नहीं आना। என்னுடைய பார்வையில ஒரு விசுவாசம் இருக்கணும், मेरे नजर में एक विश्वास होना चाहिए, என்னுடைய பேச்சுல ஒரு விசுவாசம் இருக்கணும், मेरे शब्दों में एक विश्वास होना चाहिए, என்னுடைய கிரியையில விசுவாசம் मेरे இருக்கணும். क्रिया में एक विश्वास होना चाहिए। எனக்கு உதவி செய்யுங்கப்பா. मुझे मदद कीजिए प्रभु। கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க, प्रभु से मांग कर அவர் देखिए, நிச்சயமா वो ஆசீர்வதிப்பார். जरूर आशीष देगा। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி हम ஜெபிக்கலாம். ऐसे सरों को झुका के प्रार्थना நம்ம करेंगे, கர்த்தரை நோக்கி கேட்போம். हम परमेश्वर की ओर पूछेंगे, அவர் தான் நம்ம விசுவாசத்தை ஆசீர்வதிப்பார். वही विश्वास से आशीष करेगा। நம்ம ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीह के नाम से हम प्रार्थना करते உம்முடைய हैं। பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक बच्चों को आप आशीष कीजिए, கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் हर किसी का जीवन விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அப்பா. विश्वास से भरा हुआ जीवन होने दो, அவங்களுடைய பார்வையில விசுவாசம் இருக்கட்டும், उनके नजर में विश्वास होने दो, அவங்களுடைய பேச்சுல விசுவாசம் காணப்படட்டும், उनके बातों में विश्वास होने दो, அவங்களுடைய கிரியையில விசுவாசம் தெரியட்டும். उनकी क्रिया में विश्वास होने दो। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। உங்க மேல இருக்கிற நம்பிக்கை आपके ऊपर जो भरोसा है, அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க. उसे और बढ़ा कर दीजिए। யாரும் சோர்ந்து போக கூடாது. कोई भी निराश नहीं होना। ஓ என் தேவன் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, मेरा परमेश्वर बचाए या नहीं बचाए, நான் தேவனை விசுவாசிப்பேன். मैं परमेश्वर को विश्वास நான் करूंगा। கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன். मैं परमेश्वर के शब्दों को भरोसा करने वाला। அப்படி பரிபூர்ண விசுவாசம் காணப்பட நீங்க கிருபை ऐसे செய்யுங்க. परिपूर्ण विश्वास दिखने दो। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. तेरे बच्चों को हर किसी को आशीष करो। இது எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, हमारे बल से और पराक्रम से नहीं, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும். आपकी आत्मा से सब कुछ होगा। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। கர்த்தாவே, கடைசி நாட்கள்ல है प्रभु, आखिरी दिनों நாங்க में வந்திருக்கிறோம். हम आए हैं। கர்த்தா, அப்போஸ்தலருடைய வார்த்தையும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நாங்கள் கவனித்து நடக்க प्रेरितों के वचनों को और भविष्यद्वक्ताओं के वचनों को हम स्मरण करने के लिए நீர் எங்களுக்கு உதவி செய்யும். आप हमें मदद எங்கள் कीजिए। ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய हर கரத்தில் किसी को नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं, जीवित पिता, ஆமென். आमीन।